ஹே ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு ஒரு கொரியன் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமாவுடைய ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ப்ராசிக்யூட்டர், ஹீரோவுக்கு ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்காக போறாங்க. அப்ப நடக்கிற கூத்தும் கும்மாளமும் தான் இந்த ட்ராமாவுடைய ஒன்லைனரே. ரெண்டு பேருமே சரியான சண்டைக்குழியா இருக்காங்க. லாஸ்டா எப்படி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கன்றதுதான் ஸ்டோரி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவசரமா ஓடி போய் ட்ரெயின்ல ஓடிட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் அவசரமா ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்கா. அதே டைம்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட பட்டக்ஸ் நல்லா எடுப்பா இருக்கத ஒருத்தவன் பார்த்துட்டு ஹீரோயினோட பட்டக்ஸ்ல நல்லா தக்கிட்டு தாளம் போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அட பாவி பைய எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தெரியாதனமா திரும்பி பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு சைக்கோ மாதிரி போல இருக்கு. நம்ம ஹீரோயினோட பட்டக்ஸை தடவி பார்த்து அதை மூந்தெல்லாம் வேற பார்த்துட்டு இருக்காங்க. கருமம் முடிச்ச வச்ச நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பொம்பளை பொறுக்கின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ யாரையோ சொல்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் உடனே திரும்பி பார்த்து அழகா ஒரு பொண்ணு ஏறிடக்கூடாது, உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உரச ஆரம்பிச்சுடுவீங்களே, என்ன ட்ரெயினை ஓரமா நிப்பாட்ட சொல்லவா, ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா குத்தாட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ உடனே மேடம் நீங்க யாரும் நினைச்சு தப்பா பேசுறீங்கன்னு நினைக்க, அடே வாய முறாடே பொம்பளை பொறுக்கி நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ ஐயோ மேடம் இல்லன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் ஓவரா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கடுப்பாயிராங்க. சரி இந்த பஜாரிட்ட இருந்து முதல்ல கிளம்புவோம்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு என்ன தாண்டி நீ ட்ரெயினை விட்டு வெளியே இறங்கி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஸ்டாப் வேற அது. நம்ம ஹீரோயின் டக்குனு கீழே இறங்கி நின்னுட்டு ஹீரோவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு இன்னும் தடவை நான் உன்னை பார்த்தேன் சூப் வச்சு குடிச்சிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோயின் இவ்வளோ அர்ஜென்ட்டா எங்க போயிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு லா ஸ்டூடெண்ட் காலேஜ்ல இருக்கிறப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி உன்னோட லவ்வரை ஒரு ஹோட்டல்ல வேற ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்னு சொல்லிட்டு. இதனால அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு செம பெரிய ஷாக்கா. உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுவும் நம்ம ஹீரோயினை வேற பார்த்துட்டு அந்த பொண்ணு கிட்ட டார்லிங் நீ ரூமுக்கு போனா போய் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு பேசுறதுக்காக இவன் வரான். வந்துட்டு ஹே அது ஜஸ்ட் என்னோட கிளைண்ட் பா அப்படின்னு சொல்லி பேசினோன்னே, ஏடா டே இன்னும் நீ காலேஜே முடிக்கல உனக்குலாம் கிளைண்டா, நீ வந்துட்டு காலேஜ்லேயே வந்துட்டு 1008 இது வைப்ப, நீ கரியர் வைப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்போ அதே ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கா. ஸோ இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஒரு வயசானவர் இருக்காரு, அவருமே வந்துட்டு ப்ராசிக்யூட்டர் தான். பக்கத்து வந்து ஒரு 4-5 டேபிள் தள்ளி தான் நம்ம ஹீரோயின் அவங்க எக்ஸ் லவரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்க லவரை ரொம்ப லவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அதனால அப்படியே கண்ணில் தண்ணியோட உட்காந்துட்டு இருக்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இவன் ஃப்ராடு தன பண்றான்றது தெரியும். ஏன்னா மெசேஜ் பண்ணா ஒழுங்கா ரிப்ளை பண்ண மாட்டான். கார்ல உட்காந்தா நம்ம ஹீரோயின் சீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எப்பயுமே உட்காருவாங்க. ஸோ கார்ல வேற யாரும் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ ஹீரோயின் ஃபோன் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஸின்னு தான் வரும். ஸோ அதனால வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி டவுட் இருக்கும். இப்போ கண்ணால வேற பார்த்துட்டாங்களே, செம்மையா நம்ம ஹீரோயின் கூட மனசுக்குள்ள ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் பெருசா வெளியே எதுவும் காமிச்சிக்காம நம்ம ஹீரோயின் என்னடே இவன் கூட எல்லாம் என்ன தாண்டா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சரி விடு உனக்கு தான் உண்மை தெரிஞ்சிச்சுல, விடு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், விடு மன்னிச்சு விட்டுரு, அப்படி உனக்கு மன்னிச்சு விட மனசு இல்லைன்னா விடு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஹோ உனக்கு பிரேக்கப் வேற பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஓ உனக்கு பிரேக்கப் வேற பண்ணணுமா, இங்க பாரு நீ எப்படி ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ற, அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நான் ஒருத்தவங்க கூட ஸ்டே பண்ணுவேன், அவன் யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவன் கூட நான் ஒன்னா இருந்துட்டு ஒன்னா நைட்டு ஜாலியா கசமசெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை பிரேக்கப் பண்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்ப ஃபர்ஸ்ட் யாரை இடிக்கிறேன்னா அவன் தான் என்னோட இன்னைக்கு நைட்டுக்கான பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இப்ப அங்க ஒரு தாத்தா வராது, அவர் மேல இடிக்க கூடாதுன்னு ஹீரோயின் போயிட்டு தொப்புக்கடின்னு கீழே விழுந்துறாங்க பாவம். ஆனால் நம்ம ஹீரோயின் கெத்த விடாம எந்திரிச்சு நின்னுகிட்டு அழுவக்கூடாதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டே போவேன். இப்ப ஹீரோயின் விழுந்ததுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கும். அதுல இருந்து நம்ம ஹீரோயினோட ஐலாஷ் வேற கீழே விழுந்திருக்கும். ஸோ ஹீரோயினுடைய லென்ஸ் வேற கண்ணுல என்னன்னா அவங்களுக்கு வேற ஒழுங்கா கண்ணு வேற தெரியாதவள இருக்கு. ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்க. யாரோ ஒருத்தவங்க வந்து வாண்டடா ஹீரோயினை இடிக்கிறாங்க. ஹீரோயின் உடனே அவங்கள திரும்பி பார்த்து ஹே நீ இன்னைக்கு நைட் என் கூட தங்குறியா அப்படின்னு கேட்டோன்னே இப்பதான் யாருன்னு நமக்கு தெரியுது அது ஹீரோன்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோயினுக்கு ஐலாஷ் போடாததுனால ஹீரோவை யாருன்னு தெரியல. குறு நம்ம ஹீரோவை ரொம்ப நேரம் ஊத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆவ. உடனே நம்ம ஹீரோ சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துட்டு போவ. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருக்க, ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டுக்கு ஹீரோயினோட கழுத்துல கையை போட்டுக்கிட்டு வெளியே இழுத்துட்டு போவ. ஹீரோயின் ஒரே அடி நம்ம ஹீரோவடே என் மேல கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டே கையை வெட்டியே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன இவ்வளவு பஜாரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே என்ன கூப்பிட்ட உள்ள இருந்து அப்படின்னு சொன்னா, நான் கூப்பிட்டா நீ வந்துருவியாடா பொம்பளை பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்ல, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்து என் கூட வந்து நீ வரலான்னு பாக்குறியா. நம்ம ஹீரோ இங்க பாருமா ஓவரா பேசாத, அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்ப. சோ நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க பின்னாடி அவனோட பாய் ஃப்ரெண்ட் உண்மையாவே ஹீரோயின் போறான்னு செக் பண்றதுக்காக வந்தவனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ ஏற கார்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஹீரோ ஏய் ஃபர்ஸ்ட் கீழே இறங்கு வாயாடி அப்படின்னு சொல்ல, ஏ பொம்பளை பொறுக்கி வாய முறா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் இறங்கிக்கிறேன்னு சொல்ல, இப்ப
ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அடிப்பாவி உண்மையாவே போயிட்டாலே இவ அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படியே காரை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சரி ஓகே நான் இங்கே இறங்கிக்கிறேன் ஓகேவா பொம்பளை பறிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இறங்க நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் எங்க போயிருக்காங்கன்னா ஒரு பாருக்கு போயிட்டு செம்மையா குடின்னு குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுபடியும் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வராங்க. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ மறுபடியும் டே என்னடா இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஃபர்ஸ்ட் என்ன பொம்பளை பறிக்கின்னு கூப்பிடுறது நிப்பாட்டி இன்னொரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்டேன்னா வாயெல்லாம் உடைச்சிடுவேன் வாயாடின்னு சொல்லிட்டு இந்த உன்னோட பொருள் ஏதோ வந்துட்டு கார்ல விட்டுட்டு வந்தேன் அது கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்தேனே. ஓ அப்படியா சரி ஓகே குடிக்கிறியா அப்படின்னு கேட்க ஹீரோ எனக்கா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ தான் சரியான குடிக்காரி குடிச்சிட்டு இருக்கா நானும் அவன் கூட சேர்ந்து குடிக்கணும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப ஏ ப்ளீஸ் நான் வேணா உனக்கு ஆஃபர் பண்றேன் புடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வலுக்க டைமா கொடுக்க ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்ல ஹீரோயின் ஆஹா தானா ஆடு வந்து சிக்கிடுச்சு நம்மளுடைய சோகத்தெல்லாம் மொத்தமா இவங்கிட்ட கொட்டிடலாண்டா சாமின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களுடைய லவ் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு செம்மையா ஆட அப்படியே சீன் கட் ஆகி நம்ம ஹீரோயின் மறுநாள் ஹீரோடைய வீட்டுல இருக்காங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோடைய கோட் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்குன்னு ஆகுது ஐயோ என்ன பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் குடிச்சிட்டு பண்ண அலுமெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட நிறைய குடிச்சிட்டு இருக்க மேல இருக்க அந்த கோட்டை எடுத்து போட்டுட்டு ஐயோ ஒரு வேளை நைட்டு எனக்கும் அவனுக்கும் அப்படின்லாம் யோசிச்சு பார்த்துருக்கேன். இப்ப நம்ம ஹீரோயின் தான் ஹீரோ கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏய் நான் அழகா தானே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு குடிச்சிட்டு வெளியே வந்து ஒரு பார்க்குகளை வந்து படுத்துக்கிறாங்க. ஹே நீ போயிட்டு வா நான் இங்கே தூங்குறேன்னு சொல்ல ஹீரோக்கு மனசே இல்லாம ஹீரோயினை பக்கத்துல இருக்க தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஐயோ இவ்வளவு அலமல் பண்ணிருக்கமே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க இல்லையா வந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம ஹீரோ அதாவது அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கிட்டு ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ல தள்ளி விட்டு சோஃபால தள்ளி விட்டு நம்ம ஹீரோயின் ஹே நான் அழகா தானே இருக்கேன் என்ன ஏன்னா உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க எனக்கு ஒரு கிஸ் கொடு பாப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் கொடுத்துட்டு இருக்க. அப்படியே அதோட சீன் கட்டை ஐயோ கன்றாவி இந்த மாதிரிலாம் பண்ணி தொலைச்சனா நானு சொல்ல ஹீரோ இங்க குளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே வந்துட்டு சரி ஓகே ஃபாதர் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தா ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவுந்திருக்கு. ஐயோ ஒரு வேலை எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கு இவன் முகத்துல நம்ம எப்படி முழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஓகே இவன் குளிச்சு வரதுக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் இங்க வந்து எஸ்கேப் ஆகணும்டா சாமின்னு சொல்லிட்டு அங்க வந்து துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு ஓடிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வேற விட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ குளிச்சு வந்து பார்த்தா ஹீரோயினை காணும் நடு ரோட்ல நம்ம ஹீரோயின் மட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு ஒரு கண்ணாடியில பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. போச்சு என் கருப்பு போச்சு என் கருப்பே போச்சு நான் என்ன பண்ணுவேன் இந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டே என் கருப்பை நான் விட்டு கொடுத்துட்டேனே என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் போச்சு இதுவும் போச்சு நான் அழுத்திட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ பாக்குறோம். ஸோ வந்துட்டு நைட்டு நடந்த விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டயே சொல்லிடாத ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப சோகமா எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்கு. ஹீரோவை நேற்று நைட்டு ஹோட்டல்ல ஒருத்தவங்க மீட் பண்ணிருப்பாங்களே ஒரு ப்ராசிக்யூட்டர். ஸோ அவர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி என்னப்பா நேற்று நைட்டு ஒரு பொண்ணு கூட எல்லாம் போனேன் என்ன யார் அந்த பொண்ணுன்னு கேட்க ஹீரோ சரி சார் அதெல்லாம் விடுங்கன்னு சொல்லி பேச்சை மாத்த பார்க்க ஆனா இந்த பெருசு ரொம்ப ஆவலா இருக்கா என்னப்பா என்ன நடந்துச்சு ரெண்டு பேத்துக்குள்ள கசமசாவா அப்படின்னு கேட்க ஹீரோ சேச்சா என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல இல்ல உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்க்கு அப்புறமா நீ எந்த ஒரு பொண்ணு கூடயும் அட்டாச்மெண்டா இல்லையேன்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு லவ்வுடைய அனிவர்சரியை கொண்டாடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய ரூமுக்கு அவளுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் தரலான்னு போனா ஆனா அங்க நம்ம ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட நல்லா ஜல்சா பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வேற இதை கருமத்தை பார்த்து தொலைச்சிட்டா நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ஸோ நமக்கு ரொம்ப பிடிச்ச பையன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே சரி ஓகே சார் நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இன்னொரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தாரு. நம்ம ஹீரோ கேட்டிருக்கான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே அதே ஃபீல் தானே தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்துட்டு ஃப்ராட் தனம் பண்ணி வேற ஒருத்தவங்க கூட இந்த மாதிரிலாம் இருந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும் அதே மாதிரி தானே ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வேணும் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு ஹீரோயினை போயிட்டு இடிச்சு ஸோ ஹீரோயினை அங்க வந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்க இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. ஸோ இவனையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இவன் யாருன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஆனா இவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல இருக்கு. ஆக்சுவலி இந்த ப்ராசிக்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு மீட் பண்ணதுக்கான காரணமே என்னன்னா ப்ராசிக்யூட்டர் வேணா லாயரா நீ மாறு அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ கிட்ட போயிருப்பாரு இவரு. ஆனா ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். அதெல்லாம் நான் வந்துட்டு இந்த பையன் கிட்ட அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க இவன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆஃபீஸ்க்கு வரேன். ஆஃபீஸ்க்கு வந்து ஆக்சுவலி ஹீரோக்கு கீழே ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க 2 பேரை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஒரு 2 பேர் பெரிய ஆளுங்க மீட் பண்ண வந்திருக்காங்க. இவங்க யாருன்னா லாயர் கமிஷன்ல இருந்து வந்திருக்கவங்க தான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தான் இந்த வருஷத்தோட ஒஸ்ட் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருப்பா லாயர் தான் வந்துட்டு அவங்க கிளைண்ட்டுக்காக பொய் சொல்லுவாங்க ஆனா ப்ராசிக்யூட்டர்னா அப்படி பொய் சொல்லாம அந்த பொய்யவே உண்மையாக்கி ஸோ வந்துட்டு என்ன பிரச்சனைன்றதை ஒழுங்கா கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீ லாயருக்கு மேலேயும் ரொம்ப நல்லவனா இருக்கே இந்த மாதிரி நல்லவனா இருந்தா நீ தான் ஒஸ்ட் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்துருப்போம். நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா எதுவும் எடுத்துக்காம அவங்க அம்மா கால் பண்ணி சொல்றேன். அவங்க அம்மா
காமிக்கிறாங்க ஒரு மசாஜ் பார்லர்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல மசாஜ் பண்ற லேடிக்கும் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கும் ஒத்து போகாத போல இருக்கு. எப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க சொல்றாங்க என்னுடைய பொண்ணு வந்துட்டு லா ஸ்கூல்ல தான் லா காலேஜ்ல தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட பையனும் வந்துட்டு இப்போ ஒஸ்ட் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கானே உடனே அவங்க செம்மையா பிடிச்சி நம்ம ஹீரோடைய அம்மாவை கலாய்க்க, இங்க பாருமா அவன் நல்லவனா இருக்கிறதுனால தான் அவனை எல்லாருமே ஒஸ்ட்னு சொல்றாங்க, என் பையன் எவ்வளவு நல்லவன் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஆமா ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய காலேஜ்க்கு வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினை எல்லாருமே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. ஹே என்னடி விஷயம், எல்லாரும் ஏன் என்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் தானே அவங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிருப்பாங்க. அவன் வேற பொண்ணு கூட இருந்ததை பார்த்துட்டு. ஆனா அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், காலேஜ் ஃபுல்லா பரப்பி விட்டுருப்பான். என்னன்னா நம்ம ஹீரோயின் வேற ஒரு பையன் கூட வந்துட்டு அஃபேர்ல இருந்ததுனால சோ அந்த பையன் அதை பார்த்துட்டு வந்துட்டு பிரேக்கப் பண்ணதான் சொல்லியிருப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா, ஹிப்பி கட்டிங் போட்ட ஒரு பொண்ணு. இவளுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது போல இருக்கு. இவன் நம்ம ஹீரோயினை கண்ணாலே எரிச்சிடுவா போல இருக்கு. ரெண்டு பேருக்குமே செமையா சண்டை நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இதே கோவத்தோட நம்ம ஹீரோயின் ஓடி வந்து அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட வராங்க. வந்து உடனே வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு ப்ரூஸ்லியோட தங்கச்சி மாதிரி உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபார்முக்கெல்லாம் வந்து ஓடி வந்து கரெக்டா அவங்க பாய் ஃப்ரெண்டோட மூஞ்சிலே ஷூ காலோட எட்டி ஒரே ஒரு மிதி. அவன் தாட தவிட எல்லாம் கிழிஞ்சு போய் கீழே போய் விழ. சோ அப்படியே நம்ம ஹீரோயின் கெத்தா அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ரீவைன் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலி ஹீரோயின் உண்மையாவே அடிக் லெவல்ல இருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இல்யூஷன் தான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பேசலான்னு பண்ணா அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஏய் இவகிட்ட எல்லாம் என்ன பேச்சு, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து போவா. அட பாவி நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராட் தானே பண்ணோம், நான் பண்ண மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சோகமா போச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் போச்சு, கற்பும் போச்சுன்னு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வர. அப்ப ஹீரோயின் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அப்ப நம்ம ஹீரோ உலுக்கி ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். ஸோ இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இல்லம்மா என்னோட லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்தா அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேமான்னு சொல்ல, இங்க பாருமா அதெல்லாம் விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி அவனை எனக்குமே பிடிக்கல, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டதுனால தான் நான் வந்துட்டு சரின்னு சொன்னேன், விடு வேற ஒரு லவ் கிடைக்காமலே போயிடும் சொல்ல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்றதை இந்த சீன்ல காமிப்பாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான அம்மா கிடைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்பனை இருந்துச்சுன்னா மெசேஜ்ல சொல்லுங்க. அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராசிக்யூட்டர்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா கொஞ்ச நாள் இருந்தாதான் மார்க் போடுவாங்க, இன்டர்னல் மார்க். அதுக்காக வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்க. ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காத அந்த பொண்ணும் சேர்ந்து ஒன்னா போயிட்டு இருக்க. ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஹே பாரு அவன்லாம் பாத்தியா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டாமல் இருக்கு, நீ சிங்கிளாவே சுத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு செமையா கோவம் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் கை கோத்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நடுவுல பொண்ணு பாத்தீங்கன்னா நடுவரில் எல்லாம் காமிச்சிட்டு கெத்தா போயிட்டு இருக்காங்க. போகடா லூசுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் சரி ஓகே நம்மளுடைய ப்ராசிக்யூட்டர் யாருன்னு போயிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரூமா சுத்திட்டு இருக்க. லாஸ்டா வந்துட்டு ஒரு பேர் ஒன்று இருக்கு. என்ன இந்த பேரை பார்த்தா கிழப்ப பேர் மாதிரி இருக்கு, சரி போய் பார்ப்போம் யாருதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், பெரிய ஷாக் என்னன்னா நம்ம ஹீரோ தான் அங்க ப்ராசிக்யூட்டர். நம்ம ஹீரோயின் ஒன்னே ஹீரோயினை பார்த்துட்டு என்னமா உன் பேர் என்ன இங்க வந்து வந்திருக்கியா, சரி இன்டர்னல் மார்க்குக்கு தான் வந்திருக்கியா, உன்னோட ஒர்க் எல்லாம் இதுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஓ நம்மள இவன் மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், நீ ட்ரெயின்ல எல்லாம் ஏதாவது போவியான்னு கேட்க ஹீரோயின் நானா ட்ரெயினா அதெல்லாம் இல்லை, எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நான் ஏரோப்ளைன்ல தான் காலேஜுக்கு போவேன், நான் வந்துட்டு பக்கத்து இதுக்கு ஷாப்புக்கு போனோம்னாலும் நான் வந்துட்டு ஹெலிகாப்டர்ல தான் போவேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ உடனே கடுப்பாயிராரு, போய் சொல்லாத நேற்று உனக்கும் எனக்கும் என்னென்ன ஆச்சு, நீ என்ன பண்ண எதுக்காகன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் ஹோ இதெல்லாம் உனக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, சரி விடு நேற்று நைட்டு உனக்கு எனக்கும் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு முன்னாடியே ஹீரோயின் கேட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்து முறைச்சிக்கிட்டே ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போங்கன்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சரி சொல்லு உனக்கு எனக்கும் ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர் வெளியே வந்துட்டு ஹே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து என்ன ரெண்டு பேரும் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க உள்ள யாரு இருக்காங்கன்னு சொல்லி காதை வச்சு எத்தி பார்த்துட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ண இவங்க ஹீரோயினுக்கு அந்த அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டு காதுல டமார்னு அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வெளியே வந்து அம்மா எதுக்கு வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸ்க்கெல்லாம் வந்திருக்காங்க போ சொல்லுங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு மேலதிகாரை பார்க்கறதுக்காக கிளம்பினா. ஸோ நம்ம ஹீரோயினை மறுநாள்ல இருந்து நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டார்ச்சர்லாம் எப்படி படிப்பு டார்ச்சர் தான். நம்ம ஹீரோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு ஆளு, பொய் கூட சொல்லக்கூடாது, நீதிடா நேர்மடா நியாயம்டா சத்தியம்டான்னு இருக்கிற ஆளு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகிட்ட நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்டா மாட்டிக்கிட்டு முழின்னு முழிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வரை 1008 ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஹீரோயின் உடைய மண்டை எல்லாம் குருவி குடும்ப மண்டை மாதிரியே மாறிடுச்சு. இதனால ஹீரோயின் குளிக்கிறது இல்ல, ஒழுங்கா சாப்பிட்றது இல்ல. ஹீரோயினை பார்த்து செம்மையா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கடுப்பிடிக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்னெல்லாம் வந்துட்டு கேஸ் கொடுக்குறான்னா அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரகாரம் தலகை இதெல்லாம்
எல்லாம் கொடுக்குறப்ப நடுவில் நம்ம ஹீரோயின் போவ ஹீரோயினோட மூக்கே உடஞ்சு போயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 புருஷ முன்னாட்டிங்களுடைய டிவோர்ஸ் கேஸ் வேற கொடுத்துருப்பாங்க. புருஷ முன்னாட்டியோடைய சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நடுவில் ஹீரோயின் போனா என்ன நிலைமையாவும் யோசிச்சு பாருங்களேன். நடுவில் போயிட்டு ஹீரோயின் மாட்டி தவிக்கிறாங்க. ஒழுங்கா குளிக்கிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, மூக்குல இருந்து அடி விடுது, செம்மையா பண்ணிட்டு இருக்க. இப்படியே ஒரு நாள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒருத்தவங்க வரான். சோ இவனை நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி இவன் யாருன்னு தெரியுதா, நம்ம ஹீரோயினோட பட்டக்ஸ்ல தகிட்ட தாளம் போட்டவன் தான் இவன். சோ இவனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஹே நீ அந்த ட்ரெயின்ல இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவனும் என்ன கேஸ்ல வந்திருப்பானா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் வந்திருப்பான். அட கர்ம முச்சவனே நீ தான் இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்னு அவனும் ஆமா நான் தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறான். ஹீரோயின் அட பாவி உன்னால வந்துட்டு என்னுடைய சாரை நான் தப்பா நினைச்சேன்னு சொல்லிட்டு செம்மையா கடுப்பா வராங்க. சரி சொல்லி என்ன கருமத்துக்கு இங்க வந்தனோடனே இப்ப இவன் வந்து இவனுடைய இதை சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒரு கதையை. இவனோட ரூம் பாருங்களேன். ஆக்சுவலி இவன் பெரிய சைக்கோ தான் போல இருக்கு. கேர்ள்ஸோட இன்னவியெல்லாம் வச்சிருக்கான் ரூம் உள்ள. அப்படியே வந்துட்டு இவனோட புத்திக்கு ஏத்த வேலையை தானே பண்ணுவான். அப்ப ஸோ பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்க பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. ஒரு நாள் வந்துட்டு இவன் பாத்தீங்கன்னா அதே மாதிரியே பார்த்துட்டு இருக்க. யாரோ ஒருத்தவன் ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை வந்துட்டு விக்னஸ் வரையா இவன். இதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் பெருசா இதை கவனிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய 2 அசிஸ்டன்ட்ல இருந்து சரி வாடாடே வெளியே போலான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போட ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெளிச்சில வெளியே உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன உன் மேல இப்படி கன்றாவியா நாத்தாடிக்குது குளிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிண்டல் அடிக்க. ஹீரோயின் ஹே மரியாதையா போயிடு, நான் இருக்க கோவத்துக்கு கத்தி எடுத்து விளாசிடுவேன் போடா இங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். வந்துட்டு மேடம் இங்க என்ன பண்றீங்க, ஸோ நீங்க இல்லாம ஆஃபீஸ்ல ஒர்க்கே நடக்கல, நீங்க வர மாட்டீங்களா, நீங்க குளிக்கலனாலும் பாருங்க எவ்வளவு வந்துட்டு அழகா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோடைய கெத்து கம்மி ஆயிடக்கூடாது அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காக முன்னாடின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரிலாம் புலிவிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பாக்குறான் என்ன இவன் அழகா இருக்காள ஏன்னா இவ்வளவு நாத்து அடிக்குது இவன் போய் இப்படி சொல்லிட்டு இருக்கானேன்னு பார்க்க நம்ம ஹீரோயினோட தலையை வந்துட்டு தடவி கொடுத்துக்கிட்டே அவங்க போனதுக்கு அப்புறமா கருமம் தலையை கூட குளிக்கலையா நீ, குளிச்சு எத்தனை நாள் ஆகுது கருமம், சீக்கிரமா நாளைக்கு வர அப்ப குளிச்சுட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு மத்தவங்க முன்னாடி உன்னோடைய கெத்து போக கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரிலாம் சொல்லி உன்னை காப்பாத்தினேன் ஓகேவான்னு சொல்ல ஹீரோயின் அப்படி பாக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு அந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ உலுக்கி ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி ஞாபகம் வந்தது இல்லையா, அது என்னன்றது இப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய லவ்வும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகலாம். அப்ப ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு இருந்தப்ப ஹீரோயினை சமாதானப்படுத்திருப்பாரு. இங்க பாரு நம்மளுடைய லவ்வர் வந்து நம்ம விட்டு போயிட்டானா நம்மளும் வந்துட்டு சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, அவங்க முன்னாடி நம்ம கெத்தா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்தது. அப்பப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்து சைட்ல பார்த்து சைட் அடிச்சுட்டு வேற இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிட்டு ஹீரோயின் சரி சார் நான் கிளம்புறேன்னு நாளைக்கு வீக்கெண்டு நாளைக்கு வர நான் நாளைக்கு வர அப்ப அது குளிச்சுட்டு வா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்ல சரி சார்ன்னு சொல்ல ஆமா நீ ஏன் எப்ப பாரு எல்லாத்தையுமே கோவத்துல கொத்தி எடுத்து குத்திடுவேன்னு சொல்ற, அதே மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது நடந்துட போகுது ஓகேவா பார்த்து கவனமா இருப்போ, நம்மளுடைய வார்த்தை எப்பயுமே உண்மையாவது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ஆல்ரெடி ஹீரோயின் ஒர்க் டென்ஷன்ல இருக்க. இல்ல அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோயினை கலாய்க்க மறுபடியும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ செம்மையா வந்து நான் கோவத்துல இருக்க மரியாதை இங்க வந்து ஓடி போயிடு, சூர்யா அடிச்சா 1.5 டன் வெயிட் நானும் அடிக்க மாட்டேன் கத்தி எடுத்து ஒரே சதக் தான் அப்படிதான் மூடி கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்க வீட்டுல இருந்திருப்பாங்க. சோ பசிக்குதே என்ன பண்றது போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க சோ ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியை அவுத்து வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு பால்கனியில வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காத்து வாங்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ கரண்ட் போயிடுச்சு போல இருக்கே, சரி கடை எல்லாம் மூடிட்டு போறாங்க, நம்ம போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஜன்னலை சாத்திட்டு கிளம்புறப்போ ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவன் ஏதோ ஒரு கொலை பண்ணி ஏதோ வந்து பாத்தீங்கன்னா பாடியவா எது என்னன்றது தெரியல அது ஏதோ மறைச்சிட்டு இருக்கான். அவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நம்ம ஹீரோயினை பாத்துறான். ஒருவேளை நம்மள இவன் பாத்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாஸ்க் போட்டவன் நினைச்சிட்டே இருக்க. இங்க ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா நல்லா குடிச்சிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அந்த மாஸ்க் போட்டவன் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றான் ஒரு மாதிரி பிஜிஎம் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினை கிளாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ ஒரு மாதிரியான மியூசிக் இருக்கும் அது பிளே ஆயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு இந்த மியூசிக் நைட் நேரத்துல என்ன இப்படி பயங்கரமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவனையும் திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவன் மாஸ்க் போட்டதுனால நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அப்படியே போன எபிசோட்ல நடந்ததை காமிக்கிறாங்க. ஹீரோயின் உள்ள வரப்ப எதையோ தடுக்கி கால்ல கீழே விழுந்துருவாங்க. என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் செத்து கிடக்குறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் கத்தி குட்டு இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கையை கீழே வச்சுட்டு நல்லா குழப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணா கரண்ட்டும் வந்துட்டு ஹீரோயின் அதே ஷாக்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேலை போலீஸ்க்கு நம்ம ஹீரோயின் உடனே பாத்தீங்கன்னா இன்ஃபார்மும் கொடுத்துறாங்க. போலீஸும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அங்க பாடி இருக்கிறதையும் பாக்குறாங்க. இப்ப அந்த மாஸ்க் போட்டவனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை கொலை பண்ண வந்திருக்கான் போல இருக்கு. ஆனா ஹீரோயின் அங்க இல்லாம பாவம் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாட்டிக்கிட்டான். அவனை கொலை பண்ணிட்டு அந்த கத்தி ஒரு இடத்துல போட்டுட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் பாவம் அந்த ரத்தக்கரை எல்லாம் கையில இருக்கலையே அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துகிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கா. போலீஸ்காரங்க என்னமா ட்ரூடா வந்த எந்திரிமா ஃபர்ஸ்ட் தூக்கத்துல இருந்து அப்படின்னு சொல்ல
சொல்ல ஹீரோயினும் எந்திரிச்சு நடந்ததை சொல்றாங்க. ஆனா வந்துட்டு போலீஸ்காரங்க நம்புற மாதிரி இல்ல. நீயே கொலை பண்ணிட்டு நீயே கால் பண்ணி கூப்பிட்டுட்டு எங்களை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல எனக்கு தெரியுமா நீங்க என்னதான் வந்துட்டு அதாவது சந்தேகப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே சொல்றேன், நான் அந்த கொலையை பண்ணல. நீங்க அந்த கொலைக்காரனை தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கரண்டா சுத்திக்கிட்டு இருந்தாலே ஒரு பொண்ணு, அதை நம்ம ஹீரோயினுக்கு கூட பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? அந்த பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினா வந்துட்டு பார்க்க வந்துட்டு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டல்லடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா நம்ம ஹீரோயினை பிடிச்சி அடிக்கிறேன். நானும் உன்னை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கொலை பண்ணாம விட்டுற மாட்டேன்னு சொல்ல போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை தூக்கி உள்ள வச்சிட. அப்படியே நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்ன நிலமடா இது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கா நின்றுட்டு இருக்க. இப்போ ஒரு துறவி என்ன பண்றாங்க, ஒரு குட்டி பையன்கிட்ட இங்க பாரு உன்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு வருவா, அந்த லைஃப்ல உன்னோட பொண்ணு அந்த பொண்ணு வந்த உடனே உன்னோட லைஃபே வந்துட்டு நாசமா போயிடும், அதனால அந்த பொண்ணு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்து எந்திரிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கனவு அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன் தான் நம்ம ஹீரோ. சோ யார் நம்ம லைஃப் வந்துட்டு நாசம் பண்ண போறது பொண்ணுன்னு தெரியலையே, சரி ஓகே ஐ எம் வெயிட்டிங் அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்க. நடுராத்திரியா இருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் ஒன்று வருது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு, என்ன குடிச்சிட்டு போய் ஏதாவது கலாட்டா பண்ணியா, அதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இதுக்காகலாம் என்னால வக்காலத்து வாங்கிட்டுலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா. ஆனா நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சொல்றதை கேளுங்க, என்ன ஒரு கொலை பண்ண கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு ஹீரோக்கு செம சிரிப்பா வருது, டக்குன்னு அழுக வந்தது. ஐயோ எனக்குன்னு வந்து வாய்க்குதுங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கடுப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி நான் வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. நம்ம ஹீரோயின் இங்க ரொம்ப டென்ஷனா நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட பாடியை அவங்க அப்பா வந்து வாங்க வராங்க. ஆக்சுவலி இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசிக்யூட்டர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட், அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவுடைய ஹெட்டே வந்துட்டு இவர் தான் அந்த ப்ராசிக்யூட்டருக்கு எல்லாருக்குமே. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பையனோட பாடியை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு நான் தண்டனை வாங்க வைக்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோ வந்து செம்மையா டென்ஷனாக கத்திட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, ஒரு கொலை பண்ணிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து காய்ச்சி மூச்சுன்னு கதை. இப்போ ஹீரோயின் நீங்க பாருங்க, எல்லாரும் சொல்றதே நீங்க சொல்லாதீங்க, நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை, தயவு செஞ்சு நம்புங்க, எனக்குன்னு இப்ப நம்பிக்கையான ஆள்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, கண்டிப்பா என்ன நீங்க நம்புவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டேனே. ஹீரோ உடனே வந்துட்டு சரி உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுன்றாங்க. ஹீரோயின் என்னடா சொல்ற இந்த நேரத்துல அப்படின்னு, அடி லூசு எப்ப பாரு உன்னோட நினைப்பெல்லாம் அங்கதான் போமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு, ஆக்சுவலி அதுல விக்னஸ் இருக்கும், அதை நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்க்காக ஹீரோயினோட ட்ரெஸ் கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, குளிக்கிறதுக்காக போறாங்க. அந்த கையில இருக்க அந்த ரத்த கரையெல்லாம் கழுவிட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினும் அவங்க லவரை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, யாருன்னே தெரியல கொலை பண்ணி நம்ம வீட்டுல போட்டு வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நினைச்சு நம்ம ஹீரோயின் கதறி ரெஸ்ட் ரூம்லயே அழுதுட்டு இருக்க. வெளியே நம்ம ஹீரோ வந்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அழுதுகிட்டே இதோ வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க பாத்ரூமை விட்டு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மீடியா எல்லாம் பரவ ஆரம்பிச்சது இந்த நியூஸ். மீடியா எல்லாம் ஹீரோயினோட போட்டோவை காமிக்காம, ஏன்னா நைட்ல எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதனால ஹீரோயினோட போட்டோவை காமிக்காமலே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு அரெஸ்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசிக்யூஷன் அந்த ஹெட் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா, அவருடைய பையனை தான் இந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி இப்ப அந்த ஹெட் ப்ராசிக்யூட்டர் இருக்கா இல்லையா, அவரு நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை நடத்த சொல்றாரு. அவருக்கு எப்படி ஹீரோவை தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ ஒரு நேர்மையான ப்ராசிக்யூட்டர் இல்லையா, சோ அதனால அந்த பொண்ணுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு அந்த பொண்ணு தான் கொலைக்காரி, அதான் நம்ம ஹீரோயின் தான் கொலைக்காரின்னு சொல்லிட்டு ஹீரோவை வாதாட சொல்றாங்க. இதுவும் இல்லாம ஹீரோக்கு வேற சொல்லி விடுறாங்க, இந்த மாதிரி நீ வாதாடல இந்த கேஸ்ல அப்படின்னா உன்னை வந்துட்டு ப்ராசிக்யூட்டர் ஜாப்ல இருந்தே நான் எடுத்துருவேன் மிரட்டினோனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இப்ப மீடியாக்காரங்களை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட போட்டோ கிடைக்காதனால ஹீரோயினோட மாஸ்க், அதுக்கப்புறமா ஹீரோயினோட மூஞ்சி எல்லாத்தையுமே பார்க்கணுன்றதுக்காக மாஸ்க் எல்லாம் கழட்டி விடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் செம்மையா அழுதுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. ஹீரோயின் என்ன நீங்க எனக்காக வாதாடுவீங்கன்னு பார்த்தா இப்ப எனக்கான ஆப்போசிட்ல இருக்கீங்களேன்னு கேட்க, ஹீரோ இங்க பாரு ஃபர்ஸ்ட் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லு ஒண்ணு விடாம அப்படின்னு சொன்னோன்னே இப்ப ஹீரோயின் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஒரு டைரி ஒன்று எழுதிட்டு இருந்தேன், நான் எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு, அந்த டைரி எழுதிக்கிட்டே இருந்தேன். அதனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட போலான்னு நினைச்சேன். அந்த ஜன்னலை திறந்து நான் வெளியே போனேன். அப்ப கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு நான் வந்துட்டு சாப்பாடு வாங்கிறதுக்காக போனேன், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். அந்த மாதிரி அவன் கடந்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தொடர்ந்து இதே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கடுப்பாயிராங்க, போய் சொல்லாத, நீ தான் எப்ப பாரு அவனை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, நீ தானே கொலை பண்ண, உண்மையை சொல்லுன்னு நம்ம ஹீரோயின் இப்ப கொஞ்சம் பாவமா இங்க பாருங்க நீங்களே என்ன நம்பலாம் எப்படி, உண்மையாவே சொல்றேன் நான் அந்த கொலையை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க, அந்த துறவி சொல்லியிருப்பாங்க இல்லையா, சோ உன்னோட லைஃப்ல ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு வந்து உன்னோட லைஃபே கெடுத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த ராட்சசி இவதானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே மேலையும் கீழையும் ஊத்து பார்த்துக்கிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் நீங்க அப்ப எனக்காக வாதாடலையா அப்படின்னு பாவமா கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஹீரோயின்காக வாதாடலான்னு பார்த்தா ஆனா ஆப்போசிட்ல ஹீரோ வந்துட்டு வாதாட சொல்லியிருப்பாங்களே, அப்ப என்ன பண்றது, தன்னுடைய ஜாபா இல்ல வந்துட்டு தனியே நம்பி இருக்க பொண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ குழப்பத்திலே இருக்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினோட
ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு இது ஹீரோ கிட்ட தானே அசிஸ்டண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசா அவர் இருக்காலே நம்ம ஹீரோ கிட்ட ஹோட்டல்ல பேசிட்டு இருந்தார் பாரியா, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண அவனும் ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வாதாடுறதுக்காக லாயரா வந்துட்டு அந்த பையனையே அரேஞ்ச் பண்ணிருப்பான் தன்னுடைய ஃப்ரெண்டையே. இதை நினைச்சிட்டு நம்ம ஹீரோ ஐயோ கடுப்பா இருக்கு, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசியே பல வருஷம் ஆகுது, இந்த பொண்ணுனால யார்கிட்ட நான் பேச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாவ. அப்படியே கட் பண்ண ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலாம், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எப்பயும் போல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சு, ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறமா காத்து வாங்கினேன், அப்புறம் வந்துட்டு வெளியே போனேன், சாப்பாடு வாங்கினேன், வந்தேன், அவன் கீழே கடந்தான்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதையே சொல்ல ஹீரோயினுக்கு இவன் தேங்க்ஸ் சொல்ல ஹீரோயின் எனக்கே நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு கேட்க, அதாவது என்னன்னா என் ஃப்ரெண்டு கூட எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை, அதனால ரொம்ப நாளா நானும் அவனும் பேசல, இன்னைக்கு உனக்காக அவன் எனக்கு வாதாட சொல்லி அவன் தான் என்ன அனுப்பிச்சு வச்சான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நமக்கு வாதாட மாட்டேன்னு இவன் சொல்லிட்டான், ஆனா அவன் அவனுடைய ஃப்ரெண்டையே அனுப்பிச்சு வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலக்கல்ல யோசிச்சு பாக்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா கொலை நடந்த இடத்துல ஏதாவது தடவை ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய அந்த 2 அசிஸ்டன்ட்ல இருந்து அந்த ஆம்பளை அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவனை கூப்பிட்டு இவனுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாமா, இவனுக்கு வந்துட்டு நம்ம லீன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? சோ லீயும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே காத்து வாங்கிறதுக்காக நான் ஜன்னல் ஓபன் பண்ணேன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பால்கனியில இருந்து நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஆப்போசிட்ல நிறைய வீடு இருக்கு, ஒருவேளை அந்த வீட்டுல இருந்து ஏதாவது வந்துட்டு தப்பு நடந்தா அந்த தப்பை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டான்றதுக்காக அந்த கொலைக்காரங்க வந்து ஏதாவது கொலை பண்றதுக்காக வந்திருப்பானோ அப்படின்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறது கரெக்ட் தான், பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த பத்தி எதுவும் நினைச்சுக்காம நம்ம ஹீரோ மட்டும் உள்ள வந்து லீ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள லீக்கு நம்ம ஹீரோயினோட அந்த பர்சனல் டைரி இருக்கு, நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே நான் டைரி எழுதுவேன்னு, அந்த டைரி எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அவன் லீ செமையா சிரிக்கிறான். நம்ம ஹீரோ என்னடா எதுக்கடா சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைரியை வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி கழுவி ஹீரோயின் ஊத்திருப்பாங்க. என்ன வேலைன்ற பேர்ல இவன் டார்ச்சர் பண்றான், என்ன வந்துட்டு செமையா வேலை வாங்குறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பத்தி திட்டி எழுதிக்கிட்டு நேத்து நைட்டு, ஆனா அவன் என்னதான் வேலை வாங்கினாலும் கொஞ்சம் அழகா தான் இருக்கால, ஹேண்ட்ஸமான பையன் அவன் சொல்லிட்டு ஹீரோவை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லீயும் நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்குள்ள லீக்கு ஒரு ஃபோன் கால் வருது. லீ என்ன பண்றா, அங்க வந்து வெளியே போனோன்னே இப்ப ஹீரோ பாக்குறான் ஹீரோயினோட வீட்டுல ஒரு கத்தி ஒண்ணு இருக்கு. அந்த கத்தியை பார்த்து நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறான். பிகாஸ் ஏன்னா போலீஸ் வந்துட்டு அந்த வீட்டையே தொலாவி பார்த்திருப்பாங்க, ஆனா அப்ப வந்துட்டு எந்த ஒரு கத்தியோ இல்ல எந்த ஒரு அட்டாக் பண்ண எந்த ஒரு இதுவும் கிடைச்சிருக்காது, ஆனா இங்க எப்படி திடீர்னு கத்தி வந்துச்சுன்னு யோசிக்கிறப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோயினை விசாரிச்சதுக்கு அப்புறமா சோ அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, அந்த ஹெட் ப்ராசிக்யூட்டர் அதான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பா, அவர்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு இதை பண்ணல போல இருக்குன்னு சொன்னோன்னே இப்ப என்ன உனக்கு எவிடன்ஸ் தானே வேணும், நீ போய் பாரு எவிடன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த கத்தியை எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயின் வீட்டுல கிடைச்ச அந்த கத்தியை ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போறப்ப இப்ப லீ கிட்ட இருந்து ஒரு போன் ஒன்னு வருது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா லீயும் ஒரு கத்தியை ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த கத்தி எங்க இருந்துன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருந்து 7 கிலோமீட்டர் தள்ளி வந்து கிடைச்சிருக்கும். அந்த 2 கத்தியும் நம்ம ஹீரோ வந்து ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையுமே வந்துட்டு கேஸ பத்தி பேசுங்கடானா 2 பேருமே ஸ்கூல் எங்க முடிச்சாங்க காலேஜ் எங்க முடிச்சாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டோட முகத்தை கூட பார்க்க விரும்பாம ஆப்போசிட்ல இருக்க டேபிள்ல போய் உட்காந்துக்கிட்டு மூஞ்ச காமிச்சிட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்காக வாதாட யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் நான் உன்ன லாயரா அப்பாயின்மெண்ட் பண்ணேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. சரிடா மச்சா, இனி எத்தனை நாள் தானே என்கிட்ட பேசாம இருப்ப, தயவு செஞ்சு என்கிட்ட பேசுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ அதெல்லாம் காதுல வாங்காமே அங்க வந்து நம்ம ஹீரோ அப்படியே கிளம்பிடுறான். பரவாயில்ல, ஆனா நீ எனக்கு போன் பண்ணி அதுவே எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து கத்திட்டு இருக்க. மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லு, நீ அந்த கொலையை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் முடிச்சுக்கிட்டே இங்க பாருங்க நீங்க என்ன நம்பலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோக்குமே தெரியுது நம்ம ஹீரோயின் அந்த கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோடைய நிலைமை என்னன்னா இப்ப அவனுக்கு அவனுடைய ஜாப் முக்கியம் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டா வாதாடுறதுக்காக ஹீரோ ஒத்துக்கிட்டான். சோ வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடியும் போயிட்டு வாதாடுறதுக்காக அந்த நாளும் வந்துடுச்சு. சோ இப்ப அங்க ஹீரோயினுக்கு எதிரா வந்துட்டு 2 பேர் வந்திருக்காங்க. சோ இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சோ அவனுடைய தரப்புல இருக்க வாதாடத்தை பேச ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயினுக்கு எதிரா யார் வந்துட்டு சாட்சி சொல்ல வந்திருக்காங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிக்காத அந்த பொண்ணு இருப்பா இல்லையா, அதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கரண்ட் லவர். அவ தான் வந்து சொல்றா இந்த மாதிரி நான் பாக்குறப்பெல்லாம் வந்துட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, அவ பாக்குறப்பெல்லாம் கத்தி எடுத்து நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் தான் சொல்றா, அவ தான் அதை பண்ணிருப்பான்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, அப்படியா மேடம் சரி ஓகே, நேத்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்களான்னு கேட்க ஆமா சார் நான் அந்த பொண்ணை வந்துட்டு திட்டுறதுக்காக தான் ஹீரோயினை திட்டுறதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன்னே. அப்ப நீங்க நேத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்கல்ல, அப்படி வரப்போ நீங்க ஹீரோயினை பார்த்து நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா, அப்ப நீ உங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கா ஹீரோயினை கொலை பண்ண அப்படின்னு. என்ன சார் சும்மா கோவத்துல சொன்னதெல்லாம் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே என்னன்னா, அப்ப ஹீரோயினும் தான் கோவத்துல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லல. இன்னொரு பையன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதிராக சொல்றான், நானுமே வந்து பாப்பேன் நிறைய தடவை காலேஜ்ல இந்த பொண்ணு வந்துட்டு எப்ப பாரு அவனை பார்த்து
பார்த்து கொலை பண்ணிடுவேன்னு சொன்னோன்னே இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனையுமே கேட் பண்ணி லாக் பண்றாங்க. ஆமா நீ ஹீரோயின் கிட்ட உன்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணல, அப்படி ப்ரப்போஸ் பண்றப்ப ஹீரோயின் வேணான்னு ஒன்னு ரிஜெக்ட் பண்ணா அந்த கோவத்துல கூட நீ வந்து இதை சொல்லலாம்ல அப்படின்னக்குள்ள ஹீரோயின் இப்ப அவங்க தரப்புல இருக்கிறத சொல்றாங்க ஜட்ஜு கிட்ட. நான் வந்துட்டு அந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதோட நிப்பாட்ட வேண்டியதானே. அது இல்லாம நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, கோவத்துல சொன்னதெல்லாம் உண்மையாயிடுமா ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா வேற கத்திடுறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க ஏன்னா இது அவளோட வாய் தான் அவளுக்கு வேணா போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. ஜட்ஜு வந்துட்டு நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினை எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க. அந்த பொண்ணு தான் இதை பண்ணிருப்பா, அவ்வளவு வாயாடுறா ஜட்ஜு முன்னாடி, அந்த பொண்ணு தான் இந்த கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல எல்லாருமே தப்பு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் புரியுது கண்டிப்பா ஹீரோயின் இதை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ரிப்போர்ட்டும் வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு ஷாக்கு. என்னன்னா ஹீரோயின் வீட்டுல கிடைச்சது இல்லையா கத்தி, அதுலயும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய பிளட் தான் இருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோயினோட வீட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி கிடைச்சது இல்லையா ஒரு கத்தி, அதுலயுமே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய கத்தி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு வரான், வந்து அவனோட வாதத்தை வந்துட்டு வாதாடுறான். இப்ப ஹீரோயின் வீட்டுல கிடைச்சது இல்லையா அந்த கத்தி, அதை மட்டும் ஜட்ஜு கிட்ட கொடுத்து இது ஹீரோயினோட வீட்ல இருந்து கிடைச்சது, இதுல இருக்க பிளட் வந்துட்டு ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அதான் செத்து போனா இல்லையா அவனுடைய பிளட் தான் சொன்னோன்னே இப்ப ஹீரோயினோட லாயரான நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் எந்திரிச்சு அது எப்படி போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணாங்க, அப்பெல்லாம் இந்த கத்தி இல்ல, இவர் போனோடனே அந்த கத்தி எப்படி கிடைச்சது, யாராவது ஹீரோயினை மாட்ட வைக்கிறதுக்காக வேணும்னே அந்த கத்தியில ரத்தத்தை தடவி அங்க போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணா ஹீரோயின் தரப்புல பேச லாஸ்டா வந்துட்டு ஜட்ஜும் இதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க பட் ஆனாலும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு எவிடன்ஸ் தானே முக்கியம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜ் என்ன பண்ணிடுறாரு, ஸோ ஹீரோயின் தான் தப்பு, ஹீரோயின் மேல தான் தப்பு, அவதான் இந்த கொலை பண்ணிருப்பா போல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார் தெரியுமா, அவருமே வந்துட்டு ஒரு ப்ராசிக்யூட்டர் தான், அவர் நேர்மையான ஒரு ப்ராசிக்யூட்டர் தான். அவர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இறந்து போயிருப்பாங்க. ஆனா தன்னோட பையனுக்கு நீ ஒரு நேர்மையான ப்ராசிக்யூட்டரா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி வந்துட்டு வளர்த்திருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அன்னைக்கு முடிவு பண்றான் நம்ம என்னதான் இருந்தாலும் ஒரு நேர்மையான ப்ராசிக்யூட்டரா தான் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே பட் இருந்தாலும் இவ கண்டிப்பா அந்த தப்பு பண்ணல, இவளை வந்துட்டு வேணும்னே மாட்ட வைக்கிறதுக்காக அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பா இருக்காருல அந்த ஹெட் ப்ராசிக்யூட்டர் அவர் தான் வந்துட்டு அந்த கத்தியை செட் பண்ணி அங்க போட்டிருக்காருன்றது ஹீரோக்கு தெரியும். இதனால ஹீரோ என்ன பண்றா அங்கே உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்றா. இப்ப நம்ம இதை சொன்னோம்னா ஜட்ஜ் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவே எந்திரிச்சு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி நின்று ஒரு கத்தி கிடைச்சு தெரியுமா, அந்த கத்தியை இப்ப ஜட்ஜு கிட்ட சப்மிட் பண்றான். சப்மிட் பண்ணி இதுதான் ஒரிஜினலான கத்தி, இதுதான் வந்துட்டு கொலை பண்ணவன் இந்த கத்தியால தான் கொலை பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாம அந்த வெட்டு பட்டுச்சு இல்லையா அந்த வெட்டுடைய அந்த கத்தியோட ஆழமும் இந்த கத்தியும் சேம் கத்தி தான். இது வந்துட்டு ஹீரோயினோட வீட்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி இருந்து கிடைச்சது. ஹீரோயின் கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கத்தி எப்படி 7 கிலோமீட்டர் தூரம் தள்ளி போய் அங்க விழும். அதுவும் இல்லாம அந்த கொலைக்காரன் 7 கிலோமீட்டர் தூரம் போய் தள்ளியே போய் கத்தியை வீசிட்டான். நம்ம ஹீரோயினும் கொலை பண்ண அடுத்த செகண்டே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. அதனால கொலையை பண்ணது ஹீரோயின் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய வாதத்தை ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு தலையில பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜட்ஜ் என்ன பண்றாங்க நம்ம ஹீரோ போய் சொன்ன காரணத்துக்காக சோ வந்து பாத்தீங்கன்னா இது எப்படிப்பா போய் சொல்லலாம்னு நம்ம ஹீரோ நானே என்னுடைய ஜாபை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப விடுதலை ஆயிட்டாங்க. பட் ஆனா ஹீரோ தன்னால தன்னுடைய ஜாபே போயிடுச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோவை இப்ப எல்லாருமே பிளேம் பண்ணி பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க அந்த பொண்ணை பத்தி அப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஹெட் ப்ராசிக்யூட்டர் நம்ம ஹீரோ போட்டு செம்ம அடின்னு அடிச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ரிலீஸ் ஆகி ஹீரோ இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹோட்டல்ல பார்த்தாங்க இல்லையா அந்த ஆள் கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல ப்ராசிக்யூட்டரா தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய வேலையா இல்ல வந்துட்டு என்னுடைய அந்த நியாயமான அந்த தொழிலா அப்படின்னு பாக்குறப்ப எனக்கு அந்த நியாயமான தொழில் தான் கரெக்ட்னு பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டேன்னு அந்த பெருசு கிட்ட சொல்லிட்டே இருக்க. இப்ப ஹீரோ அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணி அவனோட கோட் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு கீழே அந்த லீ இருப்பான் இல்லையா லீயும் அந்த பொண்ணும் அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா மறுநாள் என்ன பண்றாங்க எப்பயும் போல சோ அசிஸ்டன்டான வேலையை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வராங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் உண்மையா நம்ம ஹீரோ வந்துட்டு ரிசைன் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சுதான் வராங்க. ஆனா ஹீரோ ரிசைன் பண்ணிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க ஹீரோக்கு. ஆனா ஹீரோ ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க என்னோட லைஃப்ல நான் உன்னை மீட் பண்ணக்கூடாது ஆனா மீட் பண்ணிட்டேன், மீட் பண்ணி என்னோட லைஃபே இப்ப நாசமா போச்சு, இதுக்கப்புறமா நீயும் நானும் மீட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து ஹீரோயினை கிராஸ் பண்ணி போவேன். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகி வெளியே வரப்ப கூட மீடியாக்காரங்களா நம்ம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவனோட கோட்லாம் கட்டி நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்து ஐயோ நம்மளால இவன் வேலையை கூட விட்டுட்டானே, ஆக்சுவலி இவன் கிட்ட ஜூனியரா இருக்கிறப்பயாவது எனக்கு வந்துட்டு
அந்த அசிஸ்டண்டா இருக்கிறப்ப கூட எனக்கு அவன் மேல லவ் வரல, ஆனா இப்ப நம்மளால அவன் வேலையே விட்டுட்டு போயிட்டான், இதனால நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு தன்னுடைய லவ் சொல்லலான்னு வரப்பதான் ஹீரோ என்ன பண்ணா, இதுக்கப்புறமா நீ நானும் மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து போவா. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை போக விடாம நம்ம ஹீரோ கிட்ட முன்னாடி வந்து ஏதோ ஒரு பேக் ஒன்று கொடுக்க, நம்ம ஹீரோ இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவா ஆக்சுவலி இது உங்களுடைய டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு இல்னஸ் இருக்கு, என்னன்னா ஹீரோ வந்துட்டு நைட் ஃபுல்லா அவனுக்கு தூக்கம் வராது, நைட்ல மிஞ்சி போனா 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தான் நம்ம ஹீரோவால தூக்கமே வரும். சோ அதுக்கெல்லாம் டேப்லெட் கொடுத்துட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தேன்னா இல்ல உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி நடந்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிடுங்க, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் படபடப்பா பேசுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நேற்று நம்ம ஹீரோயின் அந்த ஜெயில இருந்து வந்துட்டு ரிலீஸ் ஆகி வரப்போ அந்த கில்லர் இருக்கான் தெரியுமா, அவனுடைய பிஜிஎம் நான் அதே இடத்துல கேட்டேன், அப்ப கில்லர் அந்த இடத்துல இருந்தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ நீ அவனை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, ஆமா அன்னைக்கு நைட்டு அவன் கொலை பண்ணிட்டு ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு அந்த சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அப்ப நான் அந்த பிஜிஎம் கேட்டேன் அப்படின்னு ஹீரோ எங்க அந்த பிஜிஎம் பாடுன்றாங்க, ஹீரோயின் பாடுறாங்க, ஆனா அந்த பிஜிஎம்க்கும் ஒரிஜினல் பிஜிஎம்க்கும் ஹீரோயின் பாடுற பிஜிஎம்க்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம ஹீரோ ஐயோ இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டு இருக்கா என்ன, ஏமா இந்த மாதிரி கொலை பண்ணி பாடுற, ஒழுங்கா பாடுமான்னு சொல்ல ஹீரோயினும் அது மாதிரி வந்துட்டு பிஜிஎம் டட்டடாய் 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 அப்படின்றாங்க. ஆனா ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா ஹீரோ வீட்டுக்கு வந்து இதை பத்தியே நினைச்சு பாக்குறான், என்னன்னா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த கில்லர்னால தானே வேலை போச்சு, அவனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சே தீரணும், அவனுக்கு எப்படியாவது வந்துட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மனசுல வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட மறுபடியும் போய் பேசணுமா, இவகிட்ட நானே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன பண்றது போய் பேசணுமா, சரி போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க, ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போய் திரும்பி பார்த்தா அதே வந்துட்டு பிஜிஎம் போட்டுக்கிட்டு அந்த கில்லர் நம்ம ஹீரோயினை சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். நம்ம ஹீரோயினா அவனுக்கு பயந்துகிட்டு டனல்குள்ள எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஓடி போயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல எப்படியோ உள்ள போறப்ப அப்படியே அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. இது நம்ம ஹீரோயினோட கனவு போல இருக்கு. முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் யாரோ ஒருத்தவங்க உண்மையாவே பெல் அடிக்கிறாங்க, ஒருவேளை அந்த கில்லரா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போயிட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு கதை ஓபன் பண்ணி பார்த்தா அது கில்லர் கிடையாது, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு என்னோட பையனை நீ கொலை பண்ணிட்டு நீ மட்டும் இங்க சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் வந்துட்டு எப்படி செத்து கடந்தானோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் புரிய வைக்கிறாங்க, இங்க பாருங்க எனக்கு தெரியும் நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா உண்மையாவே நான் உங்க பையனை வந்துட்டு கொலை பண்ணல, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா அவனை கொலை பண்ணவன நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஆனா அவர் கொஞ்சம் கூட நம்பாம நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையா கடுப்பாகிறாரு, உனக்கு தண்டனை கிடைக்கல நானே வந்துட்டு என் கையால உன்னை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஓங்குறாரு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கு. ஆனா அடிக்க மனசு இல்ல அவருக்கு. அப்படியே வந்துட்டு கையை முறுக்கி வச்சுட்டு உன்னை நான் கண்டிப்பா பழி வாங்காம விடவே மாட்டேன், நீ சந்தோஷமா எப்படி இருக்கன்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு செம கடுப்பாங்க வந்து போவேன். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஹீரோயின் அழுதுகிட்டே பண்ணாத தப்புக்காக என்னடா நம்ம இந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுடைய போட்டோக்கு முன்னாடி ரொம்ப சோகமா நின்னுக்கிட்டு, நானும் உங்களை மாதிரி ஒரு ப்ராசிக்யூட்டரா தான் இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு ஒரு நேர்மையான ப்ராசிக்யூட்டரா நான் இப்ப இருக்கேன், அதனால இப்ப எனக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய போறேன்னு சொல்லிட்டு புது ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோ கிளம்புறாங்க. ஆக்சுவலி ப்ராசிக்யூட்டர்ன்றது வேற, லாயர்ன்றது வேற இல்லையா. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த லாயர் ஜாபே பிடிக்கலனாலும் ஸோ லாயர்னா வந்துட்டு அவங்க கிளைண்ட்டுக்காக அவங்க எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம் இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு பொய் சொல்ல பிடிக்காதுன்றதுனால தான் ப்ராசிக்யூட்டரா இருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோனோட புது ஆஃபீஸ்க்கு வர யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்றாங்க. யாருன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. ஹீரோக்கு ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டை பிடிக்காது இல்லையா. வெல்கம் டு மை பாய் அப்படின்னு சொல்ல, டே நானே ஆல்ரெடி கடுப்புல இருக்கேன், உங்ககிட்ட அந்த கேஸ்க்காக தான் நான் பேசினேன், அதுக்காக நீ பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், நீ நினைக்காத, ஒழுங்கு மரியாதை இங்க வந்து வெளியே போன்னு சொல்ல, அதுக்காக நீ என்ன வெளியே போன்னு சொல்லுவியா, நான் இப்ப வெளியே போக முடியும், நானும் ஒரு லாயர் தாண்டா, அதுவும் இல்லாம இதே இடத்துல தாண்டா, இந்த ஆஃபீஸ்ல தாண்டா, அதுவும் உன்னோட சீட்டுக்கு பக்கத்துலேயே தாண்டா என்னோட சீட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுது. ஐயோ இவனை வேற பிடிக்காது, இவனை பக்கத்துல வேற வச்சுட்டு இருக்கணுமா, சனியினை தூக்கி பனியில போட்டு திரியணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்பா அவனுடைய லாயர் வேலையை பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விட்னஸா வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால யாருமே காலேஜ்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறது கிடையாது, அதுவும் இல்லாம ஹீரோயின் கிட்ட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேற வச்சுக்கிறது கிடையாது. இதனால நம்ம ஹீரோயின் ஒரு நாளைக்கு 100-200 பாட்டு கேட்கறாங்க. ஏன்னா அந்த பிஜிஎம் எந்த சாங்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக சாப்பிடுறது அந்த பாட்டு கேட்கறதுன்னு சொல்லிட்டு இதையே ஒர்க்கா போயிட்டு இருக்க. ஒரு நாள் ஹீரோயின் ஒரு இடத்த வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அந்த கில்லரை நைட் டைம்ல அந்த சாப்பாடு வாங்கிட்டு வரப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்களே அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு பேனர் ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. என்னன்னா, நான் உன்னை கண்டுபிடிச்சே தீருவேன், அப்படி நீ என்ன கண்டுபிடிக்கணும் என்னோட நம்பர் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேனருக்கு கீழே நம்ம ஹீரோயின் அவங்க நம்பரும் வேற போட்டுக்கிட்டு அந்த கில்லர் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு தூரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தூரமா கத்தியை தூக்கி போட்டுட்டு போனா இல்லையா, அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப யாரோ ஒருத்தவங்க ஹீரோயினுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயின் பயந்து போய் திரும்பி பார்க்க அப்படியே பிளாக் கலர்ல ஷேடோ மட்டும் தான் இருக்கு. ஹீரோயின் பயந்து போய் ஐயோ அம்மா கில்லர் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னுக்கிட்டே பரவாயில்ல நம்ம அடிக்க ஸ்டார்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு பயந்து போய் நின்னுட்டு இருக்கா. அது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான் போல இருக்கு. ஹீரோயின் நெஞ்ச பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும், நீ தான் வரேன்னு சொல்லிட்டே வர வேண்டியது தானே அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ நான் என்ன பைத்தியமா, ஹீரோ வரேன்னு சொல்லிக்கிட்டே வரதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து எந்திரி அப்படின்னு சொல்ல ஹீரோயினி எந்திரிக்கிறப்ப தடுமாறி கீழே விழ பார்க்க நம்ம ஹீரோ கரெக்டா ஹீரோயினோட கையை பிடிச்சிக்க நம்ம ஹீரோயின் ரொமான்டிக்கா ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ ஆனா வந்துட்டு அதான் பிடிச்சால அப்புறம் எதுக்கு நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அட பாவி ஆன்டி ரொமான்ஸா இருக்காண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க. ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சரி வா போலாம், இங்க இருக்கிறது சேஃப் இல்லை, இது ஒரு காட்டு பகுதி, வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றா, இங்க பாரு இந்த காட்டு பகுதியை சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த கேமரால நான் நிறைய வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோலாம், நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுல யார் அந்த கில்லர்ன்றதை நீ சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நான் அந்த கில்லருடைய பிஜிஎம் தான் கேட்டேன்னு சொன்னேன், ஆனா அவன் அன்னைக்கு மாஸ்க் போட்டிருந்தா நான் அவனுடைய முகத்தெல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அப்படியே அந்த கடுப்புலேயே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்து எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு கன்றாவி, நீ அவனை பார்த்துருப்ப ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், நான் அவனை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் உன் பின்னாடி வந்து உங்ககிட்ட பேசவே வந்தேன், ஆனா வந்துட்டு நீ இந்த மாதிரி அவனை பார்க்கலன்னு சொல்றியா, சரி ஓகே இதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இதுதான் ஃபர்ஸ்ட்டும் சொன்னீங்க, ஆனா மறுபடியும் வந்து என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ இல்ல இதுக்கப்புறமா நீ நானும் பேசிக்க கூடாது, நீ நானும் பாத்துக்கவும் கூடாது, சரியா இதுக்கப்புறம் உன் வழியை நீ பாரு என் வழியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க வந்து கத்துறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க நான் அந்த கில்லரை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்காம அங்க இருந்து போயிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே சரி வீடு நம்ம இவனை ஃபாலோ பண்றதே ஒரு வேலையா வச்சுப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க லைஃப்ல ஹீரோவை ஃபாலோ பண்றதே ஒரு வேலையா வச்சுக்காம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஸோ அந்த ஹீரோயினோட படிப்பு முடிக்கிறதுக்கு 2 வருஷம், ஸோ அந்த 2 வருஷமும் நம்ம ஹீரோயின் நல்லா படிக்கிறாங்க. ஸோ அந்த பிஜிஎம் டெய்லி 100 சாங்குக்கு மேல கேட்கறாங்க, அந்த பிஜிஎம் எந்த பாட்டுடைய பிஜிஎம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்றாங்க. அதாவது எப்படின்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஆப்போசிட் ரோட்ல தான் வந்துட்டு இருப்பாங்க, ஆனா 2 பேருமே பார்க்காம அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க. இதுலயே அப்படியே 2 வருஷம் கடந்தது. நம்ம ஹீரோயினும் அவங்க படிப்பை முடிச்சுட்டு ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த லாயர் இதுலயே இருக்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஒரு பேனர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க இல்லையா ஒரு இடத்துல, அந்த பேனர்ல இருக்க நம்ம ஹீரோயினோட நம்பரை யாரோ ஒருத்தவங்க நோட் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, ஆனா அவனோட முகத்தை நமக்கு காமிக்கவே இல்லை. அப்படியே நம்ம ஹீரோயினோட நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அவன் அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆக கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒரு லேடி கிட்டையும் நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தான் போய் சொன்னா பிடிக்காது இல்லையா, அதுவும் இல்லாம இப்ப லாயரு கிளைண்ட்டுக்காக நம்ம ஹீரோ போய் சொல்லி தானே ஆகணும், ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் கிட்டே நம்ம ஹீரோ கத்துறாங்க, ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உன் பையனை இப்படிதான் வளர்த்து வச்சிருப்பியா, ஸ்கூல்ல பாரு 4-5 பையனுங்களுடைய மண்டையை உடைச்சு வச்சிருக்கான்னு சொல்ல, இங்க பாரு நான் உனக்கு காசு தரேன் ஒழுங்கா என் பையனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணு, அதுதானே உன்னுடைய வேலை, அவன் மேல கேஸ் இல்லாம பாத்துக்கோன்னு சொல்ல ஹீரோ கடுப்பாயிராங்க. ஏமா புள்ள வளர்க்கறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, இங்க வந்து எனக்கு காசு தரேன்னு சொல்றியா, அந்த காசை உன் பையனுக்கு கொடுத்து அந்த பையனை ஒழுங்கா வளர்த்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 2 வருஷத்துல எந்த ஒரு கேஸையும் உருப்படியா நடத்தாம இருக்கான். இதனால அந்த ஹெட் இருக்கா தெரியுமா, அவரு நம்ம ஹீரோ பிடிச்சி செமையா திட்டுறாங்க, ஏண்டா டேய் லாயர்னா பொய் சொல்லணும்டா, அதுதான்டா லாயருடைய வேலையே, நீ என்னடா வர கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி திட்டி விட்டுற, அப்புறம் என்னடா பண்ணுவ சோத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அப்படியே ரொம்ப கடுப்பாயி அவனுடைய சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே கொண்டு போய் லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை அந்த ப்ராசிக்யூட்டரா இருக்கிறப்ப 2 பேர் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல அந்த லீ கிட்ட போயிட்டு என்னடா வாழ்க்கை இது, லாயரா இருக்கிற வரைக்கும் நான் செம்மையா பொய் சொல்லணும்ல இருக்கு, எனக்கு பொய் சொல்லவே வர மாட்டேன், எந்த கேஸ்லயும் நான் ஜெயிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு லீ கிட்ட புலம்பிட்டே இருக்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்துட்டு கத்தவே ஆரம்பிச்சிட்டான். அங்க நிறைய பேர் நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றான், என்னோட தலை விதியை பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு வாண்டடா வந்து நானும் சாப்பிட்டு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல கை போட ஹீரோ எனக்கு கடுப்பா இருக்கு, எனக்கு பசிக்கல, நான் இங்க இருந்து எந்திரிச்சு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடும். போறப்ப நம்ம ஹீரோ இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறப்ப இந்த செவுத்தெல்லாம் தடவி கொடுத்துட்டே நடப்பாங்களே, அந்த மாதிரி நடந்தவனே லீ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட ஏன் அந்த மாதிரி நடக்கிறான்னு கேட்டவனே, ஆக்சுவலி அவன் ப்ராசிக்யூட்டரா இருக்கிறப்ப யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, அவனுக்கு போய் சொன்னா சுத்தமா பிடிக்காது, அதனாலே வந்து அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது, அதனால பக்கத்துல இருக்க செவுத்தெல்லாம் தடவிக்கிட்டே போனா அவன் தனக்கு பக்கத்துல யாரோ ஆள் இருக்காங்கன்ற நினைப்புல தடவிக்கிட்டே போவான்னு சொல்லிட்டு லீ கிட்ட சொல்ல அப்படியே கட் பண்ணா ஹீரோ இருக்கிற இடத்துல தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டைக்காரி ஒருத்தவர் இருக்காலே நம்ம ஹீரோயின் கிட்டே எப்போ சண்டை போடுவாள், ஆனால் அந்த எக்ஸ்ல அவருடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா இல்லையா, அவளும் நம்ம ஹீரோயினும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட செப்பல் வர அங்கே பிஞ்சிக்கிட்டு இருக்கா, இவன் நம்ம ஹீரோயினை சும்மா அப்படியே புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினே ஆல்ரெடி நானே கடுப்பில் இருக்கேன் ஒழுங்கா போயிடுன்றாங்க. ஆக்சுவலி இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயின் லாயராகவும் ஸோ அந்த சண்டைக்காரி இருக்காலே அவள் ப்ராசிக்யூட்டராக மாறிட்டா. ஹீரோயின் அவங்க கிளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்க. சரியா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டா
தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்த உடனே வார்த்தையே வரல. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை இவ்வளோ க்ளோஸ்ல அவங்க பார்க்குறாங்க. ஸோ அதாவது ஹீரோவை பார்த்தா அந்த மயக்கத்திலேயே ஜட்ஜு கிட்டே என்னுடைய கிளைண்ட் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னோட கிளைண்ட்டுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஜட்ஜே கடுப்பாய் என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கிளைண்ட் நம்ம ஹீரோயின் மேலே கீழே பார்த்தோன்னே ஹீரோயின் அந்த கிளைண்ட் கிட்டேயும் சொல்லிட்டு ஐயோ ஹீரோ கண்ணை மட்டும் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுக்கிட்டே அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஹீரோ என்ன பண்ண அவனுடைய அந்த கேஸை எடுத்து அவன் வாதாடிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோக்கு என்ன ஒரு பழக்கம்னா கேஸ் அவன் வாதாடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ உட்காந்துருவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல எல்லாம் அந்த சேர் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது தருவாங்க தெரியுமா தண்டனை, அந்த மாதிரி பொசிஷன்ல நின்றுட்டு யாரையோ பார்த்துட்டு இருக்காங்க. யாரையும் கிடையாது, நம்ம ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் அங்க என்ன தெரிகிறது என்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன்னு பார்க்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்ல என்ன அவனை சைட் அடிக்கிறேன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அங்க பாரு ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்க வந்து தெரிச்சு ஐயோ நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஹீரோடைய ஃப்ரெண்டு எப்பயும் போல ஹீரோ கிட்ட பேச போவேன். ஆனா எப்பயும் போல நம்ம ஹீரோ என்கிட்ட பேசாத நான் உன்னை மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க தான் அவனோட ஃப்ரெண்டை கடுப்பேத்திட்டு போவேன். ஹீரோயின் அவங்க சப்பல் பிஞ்சிச்சு இல்லையா, அதனால என்ன பண்ணாங்க நம்ம ஹீரோயின் தைக்கிறதுக்காக ஒரு கடையில கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப ஹீரோயினுக்கு ஒரு புது கிளைண்ட் கால் பண்ணி உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும் மேடம்னு சொன்னோன்னே ஓகே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. பார்த்தா இன்னும் அந்த சப்பல் தைக்க கூட இல்லை போல இருக்க. உடனே ஹீரோயின் ஐயோ இப்போ என்ன பண்றது நம்ம இப்போ இங்க இருந்து போய் ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து இந்த சண்டைக்காரி அந்த இடத்துக்கு வந்ததா ஆஹா வந்துருச்சுடா ஆடு தானா வந்து சிக்கிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த அரசியல்வாதிகளாம் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்காரியோட பெர்மிஷனே இல்லாம அவளுடைய ஷூவை கட்டி நம்ம ஹீரோயின் பரவாயில்ல என்னுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு, என்னோட சப்பல் பிஞ்சிருச்சு அந்த கடையில் தான் கொடுத்துருக்கேன், நீ வேணா அந்த சப்பலை வாங்கிக்கோ மறக்காம காசை கட்டிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டைக்காரியோட ஷூவை போட்டுட்டு போவ. சண்டைக்காரிங்க நின்று அடியே சப்பலை குடுறின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோயின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு போறப்ப வேண்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. என்னன்னா ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோயின் லாயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன கேஸ் இது இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்திருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு கொலை பண்ணும் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க மேடம், இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு நான் கொலை பண்ணும் ஒரு ஐடியா சொல்லுங்க, அவனை நான் கொலை பண்ணிட்டேன் அந்த பாடியை மறைக்கிறதுக்கு எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி கேசஸ் தான் இது வரைக்கும் வந்திருக்கும். ஏன் அந்த மாதிரிலாம் வந்திருக்கும்னா ஹீரோயினை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்றனால தான் கோர்ட்ல ரிலீஸே பண்ணியிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஐயோ வரப்போற கிளைண்டாவது உருப்படியா இருக்கணும் அந்த மாதிரி எதுவும் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேண்டிக்கிட்டு உட்கார இப்ப அந்த நம்ம ஹீரோயினோட ஒரு கிளைண்ட் ஒருத்தன் வர அவன் கையில எல்லாம் கட்டு போட்டுட்டு வர ஹீரோயின் என்னப்பா ஆச்சு என்னப்பா எங்கேயாவது கீழே தடுக்கி விழுந்துட்டியா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லிட்டு அவன் தரப்புல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு போற இடம்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்பயும் போல பசங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா முட்டு சந்துக்கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுன்னு கேட்கறது, அதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு போறது. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு கடுப்பாய் ஃபாரின் போயிட்டா. அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பொண்ணை யதார்த்தமா நான் ஒரு பஸ்ல மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்றப்ப நான் அவகிட்ட வந்துட்டு இது நாள் வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் சாரி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட போனா. ஆனா அவ என்னை பார்த்து பயந்துட்டு அந்த பஸ்ல இருந்து அவ என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. அதனால எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா அடிபட்டுருச்சு. இதனால நான் அவன் மேல கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல இப்ப அந்த கிளைண்ட் இருக்கா தெரியுமா அதை அந்த கட்டு போட்டுட்டு இருந்தாலையா அவனுடைய லவ்வரை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கா பதட்டப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு அந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணா, அவனுக்கு என்னோட வீடு தெரிஞ்சா என்ன ஏதாவது அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். அதனால தான் அந்த பஸ்ல இருந்து நான் இறங்குறப்ப அவன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவனை என்னோட தற்காப்புக்காக தான் நான் பிடிச்சி கீழே இறக்கி விட்டேன். ஆனா அவன் கீழே விழுந்துட்டான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் தெரியாது இவங்க 2 பேரும் தான் ஆப்போசிட்ல வாதாட போறாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து உட்கார ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல கொஞ்சம் அக்கறை இருக்குதான் போல இருக்கு. ஹீரோயின் சேர்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போய் உட்கார ஹீரோ கரெக்டா சேரை தள்ளி விடுறான். ஹீரோயின் பாக்குறாங்க அப்படியே ஹீரோவே பார்த்துக்கிட்டு அவங்களுடைய வாதத்தை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு என்னோட கிளைண்ட்டை இந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதனால வந்துட்டு எங்களுடைய மெடிக்கல் செலவும் பிளஸ் ஒரு சாரியும் சொல்லுங்க எங்களுக்கு வேற எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல. ஆனா ஹீரோ என்ன சொன்னா கண்டிப்பா பண்ண முடியாது, ஏன்னா வந்துட்டு மெடிக்கல் செலவும் நாங்க பண்ண மாட்டோம் அது மாதிரி சாரியும் கேட்க மாட்டோம். உங்க கிளைண்ட் என்னோட கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கான் லவ்ன்ற பேர்ல, அதுக்காகலாம் எங்களால எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னோட கிளைண்ட் தற்காப்புக்காக தான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டா, அதுக்காகலாம் சாரி சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோ கிட்ட இப்ப என்ன சொல்றாங்க சரி ஓகே நீங்க வந்துட்டு சாரி மட்டுமாவது சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோ கண்டிப்பா நாங்க வந்துட்டு சாரி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட தரப்புல இருக்கிறது சொல்ல இப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ண மாட்டான்னு சொல்ல ஹீரோ உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க சரி ஓகே நாங்க சாரி கேட்கிறோம் ஆனா அவன் ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கு என்ன வந்துட்டு உத்தரவாதம் கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க அந்த என்னோட கிளைண்ட் வந்துட்டு இப்போ 1 மாசத்துல இன்னும் ஃபாரின் கிளம்ப போறாங்க, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னோட கிளைண்ட் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ நாங்க சாரி கேட்கிறோம் பிளஸ்
பிளஸ் அவனுடைய மெடிக்கல் செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல அப்படியே வந்துட்டு இந்த கேஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு வாங்க போங்கலாம் கூப்பிட மாட்டாரு. ஆனா இப்ப வாங்க போங்கன்னு கூப்பிட்டு ஓகே மேடம் நான் கிளம்புறேன் வந்துட்டு முடிஞ்சிச்சு சரி ஓகே நான் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் கேண்டீன்ல மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து போவேன். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்றாங்க. எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு கூட நம்ம ஹீரோ கேட்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் அவங்க கிளைண்ட் கிட்ட இங்க பாடுற தம்பி இதுக்கப்புறமா அந்த பொண்ணை முட்டு சந்தில வச்சுட்டு பாக்குறது அந்த பொண்ணுடைய ஆஃபீஸ்க்கு போய் பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன்னு ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த கிளைண்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்ப அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வரான். வந்தோடனே இந்த கிளைண்ட் என்ன பண்ணா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு ஈன் பல்ல காமிச்சு சிரிச்சுக்கிட்டு உட்கார. ஹீரோயின் டே உட்காரா இப்பதானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சில பல பேப்பர்ஸ்ல எல்லாம் நம்ம ஹீரோ சைன் வாங்குறாங்க. ஆக்சுவலி இவன் ஃபாலோ பண்ண மாட்டான் அப்படின்றதுக்காக இவன் கிட்ட இருந்து சைன் போட இவன் என்ன பண்ணா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் ஏன் இவன் பைத்திய மாதிரி சிரிக்கிறான் அப்படின்றத பார்த்துட்டு அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த பொண்ணை நீ ஒன்னும் கவலைப்படாதமா இதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டான் நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை கேப் ஏத்தி அனுப்ப. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த பையன் கிட்ட இதுக்கப்புறம் அந்த பொண்ணை நீ டார்ச்சர் பண்ண கூடாதுடா போடான்னு சொல்லிட்டு அந்த பையனையும் அனுப்பிச்சுட. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு டவுட் வருது. ஆமா அதாவது அந்த பொண்ணை அந்த அளவுக்கு உசுரா லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னா இன்னைக்குதான் அவன் வந்துட்டு கடைசியா பார்க்க போறானா அப்புறம் எப்படி இவன் இவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்றான் இவன் மேல ஏதோ நமக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டவுட் பண்ணிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணா. ஆனா அந்த கிளைண்ட் பையன் என்ன பண்ணா அதை பார்த்துட்டு ஹீரோயின் கால் பண்றதை பார்த்துட்டு அவன் எடுக்கவே மாட்டான். கட் பண்ணி விட ஹீரோயினுக்கு இன்னும் டவுட் ஆயிடுது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் பதறி அடிச்சுக்கிட்டு என்னமா விஷயம் கேட்க இந்த மாதிரி அந்த கிளைண்ட் மேல எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அந்த கிளைண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல ஹீரோ என்ன ஆச்சு சரிவா கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கார்ல ஏத்திக்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்கான் தெரியுமா அந்த பொண்ணை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கே தெரியாம ஃபாலோ பண்ண. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது பின்னாடியே அவன் ஃபாலோ பண்றான்னு சொல்லிட்டு உடனே இந்த பொண்ணு பயந்து போய் ஓடிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நீ ஏன் அவன் மேல சந்தேகப்படுறேன்னு கேட்டா ஹீரோயின் சொல்றாங்க இல்ல ஆக்சுவலி இந்த கேஸ்லாம் முடியுது அந்த பையன் அந்த அளவுக்கு சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னான். ஆனா இன்னைக்குதான் அந்த பொண்ணை கடைசியா பார்க்க போறான்னா அவன் எப்படி அவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கான் எனக்கு அதுதானே தெரியல ஒரு ஃபீலிங்கே அவனோட முகத்துல நான் பார்க்கல இதனால தான் எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இந்த பையன் என்ன பண்ணா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு தங்குற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துடுறான். இந்த பொண்ணு ரொம்ப பதட்டம் ஆயிட்டு என்ன பண்ணா அவளுடைய அபார்ட்மெண்ட்டை அர்ஜென்ட்டா திறந்துகிட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போய் சரி யாருக்காவது கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா அவளுடைய போனை தேடுறப்பதான் ஒன்று தெரியுது என்னன்னா இவ வந்துட்டு கதவை திறக்கிறப்ப அவளுடைய போனை வெளியவே மிஸ் பண்ணிட்டாப்பல இருக்கு. பயந்து போய் இவங்க உள்ள உட்காந்துட்டு இருக்க. அந்த பையனும் என்ன பண்ணா கரெக்டா அந்த பொண்ணுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து போனை பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் நீ அபார்ட்மெண்ட்டுக்கு மேல போ நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு போவேன். இந்த பொண்ணு ஓகே நம்ம போனையாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு லைட்டா கதவை திறந்து எடுக்க போறப்ப இந்த சைக்கோ பையன் என்ன பண்ணா ஈன்னு சிரிச்சுக்கிட்டே அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடான். இந்த பொண்ணு ஓடி போய் பயந்து போய் என்ன பண்றா அவளுடைய ரூம்ல வந்துட்டு ஒரு குட்டியா ஒரு ரூம் ஒன்று இருக்கு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஒரு ஸ்ப்ரே மாதிரி வேற அடிஸ்டாப்ல இருக்கு. இவன் தத்தி ஓடி வந்து கையில ஒரு குச்செல்லாம் அதை குச்சி இல்ல கட்டையை வச்சுக்கிட்டே நீ என்ன லவ் பண்ணலன்னா நீ உயிரோடவே இருக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம் ஹீரோயினும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வரப்ப சரியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை போட்டு பொலந்து கரெக்டா அவனை வந்துட்டு கீழே தள்ளி விட்டு போலீஸுக்கும் கால் பண்ணிட. ஹீரோயின் இப்பதான் பாக்குறாங்க ஐயோ இந்த மாதிரி ஒரு சைக்கோவுக்கா நம்ம வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையனை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சரி வா நானே உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கூட்டிட்டு போறதுக்காக கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோடைய கார்ல போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணு ஞாபகம் வருது என்னன்னா ஹீரோ வாதாடினப்ப ஒண்ணு சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஒருத்தவங்கள அதாவது பிசிக்கலா வந்துட்டு அட்டாக் பண்றது மட்டும் ஒருத்தவங்களுடைய கஷ்டம் கிடையாது ஒருத்தவங்கள வந்துட்டு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாலும் அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு மனசால ரொம்பவும் வலிக்கும் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வாதாடுறப்போ ஒரு பாயிண்ட சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துக்கிட்டே ஒருவேளை நம்ம இவனை ஃபாலோ பண்றதுனால இவன் இதெல்லாம் சொல்லானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்களுடைய இடம் வந்தவொடனே இறங்கிட்டு இதுக்கப்புறமா நான் அவங்களை ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் அவங்களை லவ் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்கப்புறமா வேலை விஷயமா மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் அதுக்கப்புறமா அன்வான்டா நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் உங்களை பார்க்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து குடுகுடுன்னு ஓட. ஆக்சுவலி ஹீரோ அதெல்லாம் நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். உண்மையாவே நம்ம ஹீரோ அந்த கிளைண்ட்டை பத்தி தான் வந்துட்டு வாதாடி இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் நம்மளை பத்தி தான் ஹீரோ சொன்னான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வர ஹீரோக்கு இப்பதான் தோணுது ஒரு வேலை இவ்வளவு நம்மளை லவ் பண்றாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோண. இங்க நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய டேபிள்ல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. என்னடா பாக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட சப்பல் ஒன்று பிஞ்சு போயிருக்கும் இல்லையா தைக்க கூட கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஹீரோயினோட அந்த சப்பலும் அதுல ஒரு லெட்டரும் ஒன்று இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா 2 வருஷமா நீ என்ன தேடிட்டு இருக்கல இதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் அந்த பேனர்ல இருந்த நம்பரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவன் நோட் பண்ணிருப்பான் இல்லையா அவன் வேற யாரும்
கிடையாது, கில்லர் தான் போல இருக்கு. ஹீரோயின் அப்படியே பீதியிலேயே அவங்க வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கா. கில்லர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஷூஸை கொடுத்துட்டு ஒரு லெட்டரையும் கொடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கு கொஞ்சம் முன்னாடியில இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. உண்மையா நம்ம கில்லர் என்ன பண்ணா, ஹீரோயினோட ஷூஸை கொண்டு வந்து ஹீரோயினோட அந்த ஆஃபீஸ் டேபிள்ல வச்சுட்டு 2 வருஷமா நம்ம ஹீரோயின் அந்த கில்லர் கிட்ட என்னெல்லாம் வந்துட்டு ப்ரூஃப் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஃபைலா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கில்லர் பார்த்துக்கிட்டே இருக்கப்பதான் நம்ம ஹீரோயின் வருவாங்க. அப்ப கில்லர் என்ன பண்ணா, போயிட்டு ஹீரோயினோட அதே ரூம்ல தான் மறைஞ்சிட்டு இருப்பான். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அந்த ஷூஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. என்ன இவ திடீர்னு நம்ம கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, என்ன ஒருவேளை நம்மள இவ லவ் பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்க. இங்க நம்ம ஹீரோயினுக்கு அல்ல இல்ல. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கில்லர் இங்க வந்துட்டு போயிருக்கான், உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி கில்லர் இந்த மாதிரி வந்து என்னோட ஷூஸை வச்சுட்டு ஒரு லெட்டர் வேற வச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் கரெக்டா கில்லர் அங்க தானே இருக்கான். ஹீரோயின் யாருக்கும் கால் பண்ணி பேசினோடனே அந்த கில்லர் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரூமை விட்டு ஓட நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம கில்லர் பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ உடனே வந்துட்டு கால்ல தானே இருக்காங்க, எங்க ஓடிட்டு இருக்கா, நான் வராம போவாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா கில்லரை ஃபாலோ பண்ணிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கில்லரை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கில்லர் எங்கேயோ ஓடி போயிட்டாம இருக்கு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க வர. ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது, நான் தான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாதானே உன்னை சொன்னேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட. அப்படியே கட் பண்ணா ஹீரோயினோட ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பதட்டப்பட்டுக்கிட்டே லீக்கு கால் பண்ணி ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஆள் அனுப்புங்க, ஏன்னா இங்க கைரேகெல்லாம் கூட மேபி இருக்கலாம் கில்லர்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போன்ல வந்துட்டு பேசிக்கிட்டே டேபிள்ல உட்கார வர. நம்ம ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேபிள்ல உட்காராத, கில்லருடைய இது கைரேகை வந்துட்டு டேபிள்ல கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே இப்ப இதெல்லாம் வந்துட்டு நடந்துச்சு இல்லையா, என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லுன்றோடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் இந்த மாதிரி கதவை திறந்துட்டு வந்தனா, அப்ப அவங்க ஒரு பாக்ஸ் இருந்ததா அதை ஓபன் பண்ணனா, அப்ப கில்லர் என் பின்னாடி இருந்து ஓடினானா, அவன் துரத்திட்டு போனானா, அதுக்குள்ள நீயும் வந்துட்டு கில்லரும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள இப்ப நம்ம ஹீரோ கடுப்பாய் நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நீ லூசா நீ அப்படின்னு சொல்லக்குள்ள, ஆக்சுவலி வந்துட்டு கில்லர் உன்னை கொலை பண்றதுக்காக தான் இங்க 2 வருஷமா உன்னை தேடிட்டு இருக்கான். இப்ப அவன் அந்த இடத்தை கண்டுபிடிச்சே இங்க வந்துட்டான். ஆனா நீ மாட்டுக்கு லூஸ் மாதிரி அவனை தனியா போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பிடிக்க போன, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆவறது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே ஹீரோவையே மயங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஹீரோ பிடிக்கும் இல்லையா. உடனே வந்துட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினே இப்ப மண்டையில அடிச்சு டேய் அவனையே பார்த்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து நின்று சரி பட் ஆனா அந்த கில்லரை நான் கண்டுபிடிச்சு ஆகணும்ல, அந்த கில்லரால நான் எவ்வளவு தெரியுமா கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்ல. ஹீரோ நீ என்ன கஷ்டப்பட்ட அந்த கில்லர்னால சொல்லணும்னே இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலி அந்த கொலை கேஸ்ல இருந்து நான் விடுதலை தான் ஆனனே தவிர ஆனா நான் தான் நிரபராதின்னு சொல்லிட்டு என்ன வந்துட்டு சொல்லவே இல்லை ஜட்ஜு. அதாவது அந்த இதுல வந்துட்டு அந்த ப்ரூஃப் எதுவும் கிடைக்கல, நான் தான் கொலை பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு அதனால என்ன வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த 2 வருஷமா நிறைய பேர் என்ன நீங்க எப்படி உங்க பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு அதாவது கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டு சமுதாயத்துல நான் ஒடுக்கப்பட்டவளா ஆயிட்டேன், யாருமே என் கூட பேசுறதே இல்லை, தனியா கூட இருக்கேன், எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் எனக்கு ஜாப் கூட கிடைக்கல, லாயருக்கான ஜாப், அதனால தான் நானே தனியா வந்துட்டு ஒரு ஆஃபீஸை செட்டப் பண்ணி இந்த ஆஃபீஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 வருஷமா பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா கில்லர் எப்ப வேணாலும் தேடி நம்ம ஹீரோயினை வரலாம் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்தோடனே ஹீரோயின் 2 வருஷம் ஆச்சு இல்ல இங்க வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வராங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு 2 வருஷமா இந்த வீடு அப்படிதான் இருக்குல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல. சோ ஹீரோயின் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா, குடிச்சிட்டு அறபோதையில 2 பேருமே வந்துட்டு சோ வந்துட்டு ஹீரோயின் ஃபிளட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட போயிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் 2 பேருமே நினைச்சு பார்த்து ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ள போயிட. ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அப்ப உண்மையாவே எங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா இல்லையா இவங்கிட்ட எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட உட்கார்ந்துருக்கப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா இல்லையா நான் இதுக்கப்புறம் உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம ஹீரோ கேட்க வந்தா ஹீரோயின் உடனே எடுத்த உடனே ஆமா அன்னைக்கு நைட்டு நமக்குள்ள ஏதாவது கசமுசா நடந்துச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ வாயை முட்டு சாப்பிடுறியா அப்படின்னு சொன்னாலே 2 பேருமே அமைதியா சாப்பிடுறாங்க. அதை பத்தி 2 பேருமே கேட்டுக்கல. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஏதோ ஒரு யோசனையில மும்முரமா அவனோட ஆபீஸ்ல மண்டையில கையை வச்சுட்டு ஐயோன்னு உட்காந்துட்டு இருக்க. இப்ப இந்த ஹெட் என்ன ஆச்சு, எதுக்கா நீ இப்ப இவ்வளவு மும்முரமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். சோ ஹீரோயின் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா எழுப்பிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை, எந்திரி டைம் ஆயிடுச்சு நான் வேலைக்கு போறேன், நீ உனக்கு சமைச்சு வச்சிருக்க, நீ சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய ரூமுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அழகா கியூட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நம்மளை இவன் திருப்பி லவ் பண்ற வரைக்கும் நம்ம இவனை லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துல கை வச்சுட்டு நம்ம ஹீரோயினே வந்துட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடா, ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் இன்னும் சோமியா இருக்கு இல்லையா. உடனே ஹீரோயின் அங்க ஹீரோ முடிச்சதை பார்த்துட்டு அங்க இருந்து ஓடுறப்ப கால் தடிக்கி கீழே விழுந்துட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி ஷை ஆயிடுது, ஐயோ பார்த்துட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்க. இங்க ஹீரோயினும் அவங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டே அதே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆபீஸ்ல ஒருத்தவனை காமிக்கிறாங்க, இவன் ஹீரோ அனுப்பிச்ச ஆளுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் லேப்ல இருந்து அந்த கைரேகை ஏதாவது கிடைக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். இப்போ அவன் என்ன சொல்றான் நம்ம ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஆபீஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டு போனதுனால இதுல நிறைய கைரேகை இருக்கு, நான் எல்லாத்தையுமே சாம்பிள் எடுத்துக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமா நீங்க அவனுடைய முகத்தை பார்க்கலையா அந்த கில் இருந்துன்னு நம்ம ஹீரோயின் இல்லைன்னு அவனோட முகத்தை பார்க்கலன்னு இந்த ஃபாரன்சிக் லேப்ல இருந்து வந்தாலே
இல்லையா, அவன் திடீர்னு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தண்ணி தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ள அனுப்பி விட்டுட்டு இவன் என்ன பண்றான், டேபிள் கடியில என்னமோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து இவன் ஹீரோயினுக்கே தெரியாம பாக்கெட் குள்ள போட்டுக்கிறான். இவனை நல்லா பாத்துக்கோங்க, இவனை நம்ம போலீஸ்னு கூட வச்சுக்கலாம். சோ நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறமா இவனை போலீஸ்னு சொல்லலாம். ஹீரோயினும் சரி ஓகே இருக்கிற இது எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஓகே மேடம்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்கி வந்து இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸையே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சோ காலைல நடந்தது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு டிராப் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் நம்ம ஹீரோ தான் வரான்னு சொல்லிட்டு ஆவலா வந்துட்டு டோரையே பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அங்க வரது லீ வந்தவனே ஓகே நம்ம வந்துட்டு சரௌண்டிங்ல போயிட்டு சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோட மூஞ்சி அப்படியே வாடி போயிடுது. ஏன்னா ஹீரோயின் ஹீரோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப லீயும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்து சரௌண்டிங்ல வந்துட்டு இருக்கிற சிசிடிவி கேமரால எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் லீ கிட்ட 2 வருஷம் ஆச்சுல நம்ம மீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் லீ கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லீ மூஞ்ச திருப்பிட்டு போவேன், என்னாச்சு ஏன் என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு. இப்பதான் நான் உனக்கு கண்ணுக்கே தெரியறேன்னா நான் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோடனே ஏன் என்ன பார்த்து மூஞ்ச திருப்பின நீ அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அதாவது நான் ஒருத்தவங்களை ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துட்டு இருந்தேன், ஆனா அவங்க வரலையா, நீ வந்தியா, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு லீக்கு புரிஞ்சிருது. ஓ நீ ஹீரோவை எதிர்பார்த்தியா, நீ ஹீரோவை லைக் பண்றியான்னு. ஆமா ஆமா, ஆனா அவனுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் 2 வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல லீ அவனே ஒரு ரோபோட், அவனை ஃபாலோ பண்ணி நீ என்ன பண்ற அப்படின்னு செம்மையா நம்ம ஹீரோயினை கலாய்க்க இங்க நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அந்த அப்பாவை பார்க்க தான் வந்திருக்காங்க. ஸோ இவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசுறாங்க. ஆக்சுவலி இவர்கிட்ட எதுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்காருன்னா நம்ம ஹீரோயினை ஆஃபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறப்பெல்லாம் ஒரு காரை பார்த்திருப்பாங்க. அந்த கார் யாருதுன்னா ஸோ இந்த ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பாவோட செக்ரட்டரியோட கார் தான் அது. ஸோ ஹீரோவுக்கு புரிஞ்சிடுது இவர் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்றாரு போல இருக்கு, ஹீரோயின் எங்கெல்லாம் போறா என்னெல்லாம் பண்றான்றதுக்காக. ஹீரோ இப்ப என்ன வரா, நான் அதை பத்தி எல்லாம் கேட்க வரல, ஆக்சுவலி வந்துட்டு உங்க காரை நாங்க அங்க பார்த்தோம், நேற்று நைட்டு கில்லர் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்கா, உங்க கார்ல வந்துட்டு ஒரு கேமரா முன்பக்க கேமரா இருக்கும் இல்லையா, அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், ஸோ கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இங்க பாரு நீ இன்னுமா அவளை நீ நம்பிட்டு இருக்க, அவ தான் வந்துட்டு கில்லரு, ஆனா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, அவ ஜாலியா வெளியே ஊர் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு 2 வருஷமா நம்ம ஹீரோயின் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, யார் சொன்னா 2 வருஷத்துல அவ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா, நானே அந்த கில்லரை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து வெளியே கிளம்ப. நம்ம ஹீரோக்கு ஒஸ்ட் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு 2 பேர் அவார்ட் கொடுத்துருப்பானுங்க இல்லையா, மேல் ஆஃபீஸருங்க, அவனுங்க அங்க வர ஹீரோ அவனுங்களை பார்த்து ஹாய் மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட போய் கேட்க அவர் என்ன பண்றாரு, ஹீரோயினுக்கு இவன் ரொம்ப சப்போர்ட் பண்றான், ஸோ ஹீரோயின் தான் கில்லர்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவளை ஏதாவது ஒன்று பழி வாங்கியே தீரணும், அதுக்காக நான் இப்ப இவனை டார்ச்சர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏதோ டார்கெட் பண்ண போறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அம்மா என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ளவர் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பொக்கே ஒன்று வாங்குறாங்க. அது யாருக்குன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு தான். இவங்க 2 பேரும் எப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. இங்க ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க ஜாப்ல இருந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப வலிக்குது மசாஜ் பண்ணதுனாலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னனால ஹீரோயின் அவங்க ஜாபை விட்டுருங்கம்மான்னு சொன்னோன்னே அவங்க லாஸ்ட் டே ஒர்க் எல்லாம் பார்த்துக்கிட்டு வெளியே வர இவங்க இப்பதான் பொக்கே எடுத்துக்கிட்டு வராங்க. எங்க அந்த மேடம்னு சொல்ல, ஐயோ அவங்க இப்பதான் மேடம் போனாங்கன்னே, அவளுக்கு நான் ரெகுலர் கஸ்டமர் என்கிட்ட சொல்லாமலே அவ போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா செம்ம ஷாக் ஆவ. இதோட இந்த சீன் கட் ஆகுது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான் லீ கூட. அப்ப லீ கிட்ட ஹீரோயின் 2 வருஷமா கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே லீ கிட்ட சொல்லிட்டு பாவம் அந்த பொண்ணே பண்ணாத ஒரு தப்புக்காக இந்த 2 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காளே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த 2 வருஷத்துல நானும் தான் கஷ்டப்பட்டேன், நான் என்னோட ப்ராசிக்யூட்டர் ஜாபை விட்டுட்டு நான் எப்ப லாயருக்கு வந்தனோ அப்பவே நான் ஒரு ரோபோ மாதிரி ஆயிட்டேன், எனக்கு தான் தப்பு செஞ்சவங்களை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காதே, எனக்குமே எந்த ஒரு கேஸுமே வந்துட்டு வரவே இல்லை, சாப்பிட்றது திங்கிறது தூங்குறதுன்னு சொல்லிட்டு நான் இதே மாதிரி இருந்துட்டு வந்தேன். ஆனா எப்ப இந்த ஹீரோயின் என்னோட லைஃப்ல மறுபடியும் வந்தாலும் அவ என்னோட லைஃப்ல வந்துட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் என்னுடைய வேலையை விடுறதுக்கான அந்த கில்லரை வந்துட்டு மறுபடியும் ஹீரோயினோட லைஃப்ல வர ஹீரோயின் என் கூட இருந்ததுனால இப்ப எனக்குமே வந்துட்டு செம்மையா நாள் எல்லாம் த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ லீ கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு என்ன பண்றாரு, அப்படியே அவரோட வீட்டு வாசலுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் அங்க பேக் எல்லாம் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வாடகை தரலன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து பெட்டி விட்டுருப்பாங்க. அதனால ஹீரோயின் தங்கறதுக்கு எங்கேயுமே போக முடியாம நம்ம ஹீரோ கிட்டே வந்திருக்காங்க. ஹீரோயின் அப்படியே நின்னுக்கிட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசி பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இந்த 2 வருஷத்துல நான் எதுவுமே சம்பாதிக்கவே இல்லை, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கூட இல்லை, இந்த மாதிரி வந்துட்டு கரண்டையும் கட் பண்ணிட்டாங்க தண்ணியும் கட் பண்ணிட்டாங்க, என்ன உன் வீட்டுல தங்க வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு சொல்ல பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயினுக்கு அல்ல இல்ல அப்படியே செம்மையா கடுப்பாயிடுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினோட கால் வேற கொஞ்சம் சுளுக்காயிடுது. ஹீரோ ஐயோ நான் குடிச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்ன திட்டாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அதை பார்க்க பாவமா இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட கால் சுளுக்கு பிடிச்சதுனால ஹீரோவே என்ன பண்ணா ஹாட் பேக்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க. சரி நீ இந்த வீட்டிலே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ஹாட் பேக்கை வச்சு விட்டுக்கிட்டே அவன் நல்லா குடிச்சிருக்கான் இல்லையா,
அப்படியே நல்லா அப்படியே உட்காந்து மெனிக்கா தூங்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு எவ்வளோ கியூட்டா இருக்கான் பைப்புல, நம்மளுடைய லவ்வை மட்டும் இவன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அதே சோஃபால படுக்க வச்சு நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவை வெறிக்க பார்த்துக்கிட்டு சரி ஓகே நம்மளும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஆன்லைன்ல வீடெல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எல்லாத்தோட ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ என்னடா பண்றது, ஹீரோடைய வீட்லயும் நம்மளால தொடர்ந்து இருக்க முடியாது, சீக்கிரமா ஒரு வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஃபேக்கு முன்னாடி உட்காந்து வீட்டை தேடிட்டு இருக்க. இப்ப அந்த கெஃபேக்கு உள்ள ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஜோ. இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவன் என்ன பண்றா, அவளுடைய லேப்டாப்பை வச்சுட்டு பில்ல பே பண்ண போறப்ப அந்த லேப்டாப்பை எடுக்கிறதுக்காக ஒரு 2-3 திருடனுங்க என்ன பண்ணாங்க, அந்த லேப்டாப் எடுத்துட்டு போறப்போ இந்த ஜோன்ற பொண்ணு என்ன பண்றா, டேய் திருட்டு பசங்களா அந்த லேப்டாப்பை கொடுங்கடா அப்படின்னு சொல்ல, நீ யாரு இதை கேட்க அப்படின்னு சொன்னோன்னே என் மேலே நீ கையை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி ஜானுடைய தங்கச்சியா இருப்பாப்புல இருக்கு, பறந்து பறந்து அவங்க எல்லாத்தையுமே சம்மாடி அடிச்சிட்டு இருக்கா நம்ம ஜோ. ஹீரோயின் இதை வெளியே இருந்து பார்த்துட்டு நீ ஜாக்கி ஜானுடைய தங்கச்சின்னா நான் ஜாக்கி ஜானுடைய அக்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஏங்க ஓங்கி வந்து அவங்களை எட்டி மறிக்க. ஆனா அப்பதான் தெரியுது ஹீரோயினோட காலில் சுளுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா, பாவும் பல்பு வாங்கிட்டு நம்ம ஹீரோயினுமே பொத்துன்னு கீழே விட ஜோ பாக்குற அடிப்பா இவனையா அடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மேல கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த திருட்டு பசங்க எல்லாரையுமே ஜோ என்ன பண்றா, போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஜோவும் வந்துட்டு மீட் பண்றாங்க. ஹீரோயின் நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்தா ஐயோ வா நானே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜோவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஹீரோயினோட காலில் பெருசா கட்டு போட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து நான் ஒரு ப்ராசிக்யூட்டர் இந்தான்னு சொல்லிட்டு அவளோட கார்டை கொடுக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. நானும் ஒரு லாயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டு கார்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகே இன்னொரு தடவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படியே நோண்டி நோண்டி வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ பாக்குறாங்க, ஐயோ என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆச்சா, இதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் குடிச்சிட்டு உன்னை பயமுறுத்தனால தானே நீ கீழே வந்து உன் கால் இந்த மாதிரி ஆயிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி முகத்தை வச்சு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் நடந்ததெல்லாம் மறைச்சிட்டு ஆமா ஆமா எல்லாம் உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சும்மா அப்படியே சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் ஐயோ பாவம் இல்ல உன்னால நடக்க முடியாது, சரிவா நானே உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அரிசி முட்டை தூக்குற மாதிரி தூக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் செம்ம கணக்குறாங்க. அடிப்பாவி சொர்ணாக்கா மாதிரி இவ்வளவு கணக்குற, சரிவா நான் உன்னை உப்பு முட்டையை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உப்பு முட்டை தூக்கிட்டு கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு பணிவிட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணாத தப்புக்காக நம்ம ஹீரோ காஃபி கொண்டாந்து கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் கொண்டாந்து கொடுக்குறது, ஹீரோயினோட காலுக்கு ஒத்தடை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா எடுபடி வேலையும் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா ஜோவை தான் காமிக்கிறாங்க. ஜோ யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னா அந்த சண்டைக்காரி பொண்ணோட தான். அதான் நம்ம ஹீரோயின் கிட்டே எப்பப்பா சண்டை போடுவா இல்லையா அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பந்தம்னா இந்த சண்டைக்காரியோட சீனியர் தான் ஜோ. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்க ஃபாரின் போயிட்டீங்களா படிக்கிறதுக்கு, எப்ப வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. இந்த ஜோ என்ன பண்றா, ஆமா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை ஏமாத்திட்டேன், நான் வந்துட்டு வேற ஒரு பையன் கூட அஃபேர்ல இருந்தா அது என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துட்டான், அதுக்காக தான் நான் ஃபாரின் போனேன்னு சொல்றாங்க. இப்பதான் புரியுது அந்த பாய் ஃப்ரெண்ட் யாருன்னா நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோடைய எக்ஸ் லவர் தான் ஜோ போல இருக்கு. இந்த சண்டைக்காரையும் ஒன்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரியே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு நானும் ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்பதான் புரியுது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை ரூமுக்கு கூட்டு போயிருப்பான் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது அந்த சண்டைக்காரி தான் போல இருக்கு. அப்படியே இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கா. ஆமா நீங்க எப்படி இப்ப மறுபடியும் ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னு கேட்க இந்த ஜோ என்ன பண்றா, சண்டைக்காரி கிட்ட இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட மறுபடியும் வந்துட்டு லவ் சொல்லி மறுபடியும் சேரலாம் தான் நான் வந்திருக்கேன், என்னோட தப்பா வந்துட்டு சாரி கேட்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இப்பதான் புரியுது நம்ம ஹீரோ கிட்ட மறுபடியும் சேர்றதுக்காக தான் இந்த ஜோ வந்திருக்கா போல இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோ ஒரு லாயர் பிடிச்சி கண்ணா பின்னா திட்டிட்டு இருக்கான். ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்டு எதுக்குடா அவனை திட்டுற அப்படின்னு கேட்டா நான் கேஸ்ல தோத்து போயிட்டு அதுக்கு காரணமே இவன் தாடா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவன் கேஸ்ல தோத்து போனதுக்கும் நம்ம ஹீரோவை திட்டுறதுக்கும் என்ன ரீசன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, ஹீரோவுடைய கம்பெனியோட பேரையே வந்துட்டு தப்பா சொல்லியிருப்பாங்க. அங்க ஒர்க் பண்ற லாயர் யாருமே வந்துட்டு நல்லவங்க கிடையாது, அவங்க ரொம்ப சீட்டிங் பண்றவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரூமரை பரப்பி விட்டதுனால அங்க வந்து லாயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு போறாங்க இல்லையா அந்த கேஸுக்காக சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட போற லாயர் எல்லாருமே நீங்க அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கீங்களா, நீங்க ஒரு வெத்து வேஸ்ட்னு சொல்லிட்டு கேஸே எடுக்க மாட்டாரு ஜட்ஜி. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கப்புறமா வந்துட்டு எந்த லாயர் தோத்தாலும் என்ன தானே வந்து திட்டுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப இந்த ஹெட் என்ன சொல்றாங்க, டேய் நீ லாயருங்க கூட எல்லாம் பேசாம இப்படி லோன்லியா இருக்கிறதுனால தான் இவ்வளவு நடக்குது, நீ பேசாம நைட்டு ஒரு பார்ட்டி கொண்டு போயிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹெட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துட்டு இது சொல்லியிருப்பான் இல்லையா, சாட்சி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த பையன் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணா. ஆக்சுவலி அவனும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கிளாஸ்மேட் தான். அவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு பாருக்கு வர சொல்ல அதே பாருக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய கம்பெனில வேலை செய்யற மற்ற லாயர்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம் ஃப்ரெண்ட் ஆகலான்னு வந்தா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் பேசாம உட்காந்து குடிக்கிறது மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருக்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு டேய் உன்னை இவங்க கிட்ட பேச தாண்டா கூட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப. இப்ப ஹீரோயினும் சேம் அதே இடத்துக்கு தான் வராங்களா, ஹீரோவும் யாரோ ஒருத்தவங்க மாதிரி பேசாம அப்படியே வந்துட்டு வேற டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட அந்த வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்குன்னா இப்ப நம்ம ஹீரோயின் தனியா
தனியா தானே ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, லாயர் ஆஃபீஸ். அதனால ஏதாவது ஒரு கம்பெனில வேலை கிடைக்குமான்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவனும் 2 பேரும் கூட்டு வந்திருப்பான். அவனுங்க என்ன பண்றானுங்க, பார்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோயினை வந்து பாத்தீங்கன்னா நல்லா குடின்னு சொல்லிட்டு செம்மையா கும்மால அடிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோயினும் வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக நல்லா குடிச்சிட்டு அரட்டை போட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன இவன் இந்த மாதிரிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வெளியே வராங்களா. நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோ வந்து உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ எதுக்காக பாருக்கெல்லாம் வரணும்னு இப்ப நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்க, என்ன பண்றது என்னோட தலையெழுத்து, நானே வந்துட்டு எந்த ஒரு ஆஃபீஸ்லயும் வேலை கிடைக்கல, கடைசியா இவனுக்கு தான் வேலை தரேன்னு சொன்னானுங்க, அதுக்காக இன்டர்வியூக்கு என்ன கூப்பிட்டானுங்கன்னு ஹீரோ செம்ம கடுப்பாயி எவனாவது இன்டர்வியூவை பார்ல வச்சிருப்பானா, அவனுங்க ஏதோ உன்ட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்றானுங்க பார்த்து நடந்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது, சோ வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் ஆட்டம் போட்டு தானே ஆகணும், எங்க வந்துட்டு நடந்தா என்ன, எனக்கு தேவை வேலை, அது கிடைக்குதான்னு மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அங்க சாரி சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவனுங்கள்ட்ட வந்தா. உண்மையா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோயினை இவனுக்கு வந்துட்டு லாயருக்காக அப்பாயின்மெண்ட் பண்றதுக்காக வரல போல இருக்கு, இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானுங்கன்னா, எங்க ஆபீஸுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த லாயர் வேணாம் அந்த லாயர் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே போறப்ப நீ குட்டப்பாவடெல்லாம் போட்டுட்டு வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அதுதான் உன்னுடைய ஜாப்னு ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோவம். ஏண்டா டேய், நாங்க குட்டப்பாவடை போட்டு வந்து நான் அவனுங்களை கன்வின்ஸ் பண்ணுவான், பேசாம நீயே குட்டப்பாவடை போட்டு வந்து அவனுங்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதானே, பொண்ணுங்கன்னா உனக்கு அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்மையா அவனுங்க 2 பேரையுமே பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் பீர் எடுத்து அவனுங்க மூஞ்சில ஊத்தலான்னு போறப்ப ஹீரோ வந்து தடுத்துட்டு இவனுங்களெல்லாம் வந்துட்டு என்னதான் திட்டினாலும் இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க, ஃபர்ஸ்ட் வா நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்துட்டு கோவத்துல வெளியே வராங்க. இப்ப ஹீரோ எதுக்காக நீ ஜாப் தேடிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, பேசாம நீ என்ன பண்ணு என்கிட்டே வந்துட்டு நீ அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம பெரிய ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க உண்மையாவா அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு குடிபோதையிலே ஆமா நீ என்கிட்டே அசிஸ்டண்டா இருந்துக்கோன்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பாத்துக்கிட்டே இருக்க. திடீர்னு நம்ம ஹீரோ மப்ப அதிகமாயி நம்ம ஹீரோயின் மேலே பொதுக்கடின்னு வந்து விழறான். சோ அப்படியே அந்த சீன் கட்டாயி மறுநாள் காலைல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா என்ன இது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே, என்ன காட்டுலாம் வந்துட்டு பெட்ஷீட் குள்ள எல்லாம் போதேன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு பாக்குறான். எந்திரிச்சு பார்த்தா அரகர ட்ரெஸ்ஸோட இருக்கான். என்னடா இது அரகர ட்ரெஸ்ஸோட கிடக்குறோம், ஒருவேளை நேத்து நைட் ஏதாவது நடந்துச்சோ, நேத்து நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரீகால் பண்ணி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது போதையில நம்ம ஹீரோயின் மேல விழுந்திருப்பான். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்ப அவனை கொண்டு போய் ரூம்ல விடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்கு கூட்டு வந்திருப்பாங்க ஹீரோவை. அப்ப கால் தடிக்கு 2 பேருமே பெட்ல விழ வர அதோட அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போச்சு நம்ம கருப்பு போச்சு நேத்து நைட் என்ன நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கையை வச்சுக்கிட்டே சொரிஞ்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கலான்னு வந்தா நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே என்னாச்சு தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா, காஃபி போட்டு வச்சிருக்கேன் போய் குடிங்கன்னு சொல்ல என்ன இவ வேற வெக்கப்பட்டுக்கிட்டே பேசுறான், ஒருவேளை நேத்து நைட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட நேத்து நைட்டு ஒன்னும் நடக்கல இல்லமா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் எல்லாம் நடந்துச்சு நல்லபடியா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி ஒண்ணுமே நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஒண்ணுமே நடக்காம நடந்துச்சுன்னு. அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோவை ஒண்ணுமே நடக்காம நடந்துச்சுன்னு சொன்னல, அதனால நான் சும்மா உன்ன வந்துட்டு டீஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த போலீஸ்காரனை தான் காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் போனே அட்டென்ட் பண்ணல, சைலண்ட்ல இருக்க போல இருக்கு. ஹீரோயினோட ஆபீஸ்ல இருந்து ஏதோ ஒன்னு டேபிள் கடியில இருந்து எடுத்துட்டு வந்தான் தெரியுமா, அது என்னன்னா கொரியாலாம் வீட்டு லாக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கீ செயின்ல ஒரு குட்டியா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இது டிவைஸ் செட் பண்ணி அந்த டிவைஸோட இதில் தான் வச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு வீட்டோடைய லாக்க ஓபன் பண்றதுக்கான டிவைஸ். அந்த லாக்க வச்சு நம்ம ஒரு வீட்டை ஓபன் பண்ணிட்டு இந்த போலீஸ்காரன் உள்ள போவ இங்க நம்ம ஹீரோயின் கண்ணுல படாம போயிடலான்னு பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா பார்த்துட்டு சாப்பிடலையா நீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ ஐயோ இவ வேற குழஞ்சு பேசாலேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. போலீஸ்காரன் கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு மறுதடவை கால் பண்ண ஆக்சுவலி வந்துட்டு அந்த ரேகை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க இல்லம்மா அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியலன்னு நம்ம ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன் வேலைக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வர ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. ஹீரோடைய எக்ஸ் லவர் ஜோ என்ன பண்றா வெளியே நின்னுட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹாய் சொல்ல ஹீரோக்கு அவனுடைய எக்ஸ் லவரை பார்த்தோனே செம்ம பெரிய ஷாக்கு. அப்படியே ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஜோவை தெரியும்ல, ஜோ கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு போன் எல்லாம் கட் பண்ணிட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோவும் ஜோவும் நின்னுட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன இவங்க 2 பேருமே ஆல்ரெடி தெரியுமா, எதுக்காக இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேருமே பார்த்து 2 பேருமே ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்க. சோ 2 பேருடைய பார்வையை வச்சே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே 2 பேரும் தான் வந்துட்டு எக்ஸ் லவர்ஸ் போல இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க தனியா பேசட்டும்னு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயின் போனது கூட தெரியாம நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா எக்ஸ் லவர் 2 பேருமே பார்த்துட்டே இருக்க. இப்ப அந்த எக்ஸ் லவர் வந்த வேலையை பேசுறா. ஆக்சுவலி நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக தயவு செஞ்சு நான் மன்னிச்சுட்டு மறுபடியும் நீ நானும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ இங்க பாரு நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் யாரும் கிடையாது, ஆனா இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நீ கிடையாது, தயவு செஞ்சு என்ன மறுபடியும் மீட் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து போவா. ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சாரி அப்படின்னு சொல்லி கெஞ்சி பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாம இருக்க. நம்ம ஹீரோயின் மெச்சூர்டா போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தான் ஒண்ணும் இல்ல. அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கா பேபி என்ன பண்ற நம்ம போலாமா அப்படின்னு கேட்க
கரெக்டா இப்ப அந்த எக்ஸ் லவர் ஹீரோயினை பார்த்து ஹே நீங்க எப்படி இங்கன்னு நானா இவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னோன்னே ஹீரோக்கு செம்ம பெரிய ஷாக்கு பேபின்னு சொன்னதுனால ஆப்போசிட்ல எக்ஸ் லவர் வேற இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஹீரோவும் என்ன பண்றா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப அப்படியே கட் பண்ணா கார்ல தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க உன்னை யார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சொல்ல சொன்னதுன்னு ஹீரோயின் மறந்துட்டீங்களா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா அதே மாதிரி நானும் உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு தடவை என்ன கேட்காம இல்ல எக்ஸ் ஃப்ரெண்டு அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா உன்னை அவ்வளவுதான் ஆல்ரெடி ஒன்னு தூக்கி நான் பனியில போட்டுக்கிட்டதுனால சனி என் பின்னாடியே தோர்த்துது இதுல நீ வேற ஒன்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் அப்ப நான் சனினா அப்படின்னு கேட்க அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க அந்த போலீஸ்காரன் வீட்டுள்ள போனா தெரியுமா அந்த வீட்டுள்ள யாரோ ஒருத்தவங்க கத்தி குத்தலாம் வாங்கி செத்து கிடக்குறான் அந்த போலீஸ்காரன் இப்படி அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்க இப்ப அந்த வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தவங்க வெளியே வராங்க இது யாருன்றது நமக்கு தெரியல பாக்கிறதுக்கு போலீஸ்கார மாதிரி தான் இருக்கா ஆனா யாருன்றது தெரியல அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஒரு வீட்டுல ஒரு பாட்டி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் இந்த பொண்ணு என்ன பண்றா போயிட்டு அவளுடைய அந்த சண்டைக்காரி இருக்கா தெரியுமா அவகிட்ட போயிட்டு ஹீரோயினை பத்தி டீடைல் கேட்க இவளுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினாலே பிடிக்காது இல்லையா அதனால ஹீரோயினை பத்தி இல்லாத பொல்லாதமா சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி அவ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கொலை பண்ணியிருக்கா வந்துட்டு அவ சஸ்பெக்டா வந்துட்டு அரஸ்ட்லாம் இருக்கானே ஹீரோடைய எக்ஸ் லவருக்கு சஸ்பெக்டா இருந்தவளை பார்த்தா வந்துட்டு ஹீரோ மேல லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்க டென்ஷனா இருக்க இங்க நம்ம ஹீரோ இன்னைக்கு நாள் ஃபுல்லா ரொம்ப சோகமா இருக்கான் சோ வந்துட்டு அதுக்கு காரணம் வந்துட்டு யாருன்றது நமக்குமே தெரியும் ஹீரோயின் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை இப்ப ஹீரோ கரெக்டா பார்த்துட்டு இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஒண்ணும் இல்ல நான் சும்மா வந்துட்டு வீடு தொடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொன்னோன்னே ஹீரோ உடனே வந்துட்டு ஹோ உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் மண்டை ஆமா ஆமான்னு சொல்லி ஆட்ட ஹீரோவே போயிட்டு நம்ம ஹீரோயின்காக சமைச்சு கொடுக்குறாங்க ஏன்னா ஹீரோ தான் வந்துட்டு சமைப்பாரு போல இருக்கு ஹீரோயினுக்கு சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க ஸோ ஹீரோயினும் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்களுக்கு யாரை பிடிக்காது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனோட ஃப்ரெண்டோட பேரை சொல்ல ஆனா வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம ஹீரோ அதுக்கு பதில் எதுவுமே சொல்லவே இல்லை நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த எக்ஸ்ல வர வேற ஒருத்தவங்க கூட பார்த்துருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா குடிச்சு அது எல்லாத்தையுமே மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க நெக்ஸ்ட் டே அந்த போலீஸ்காரன் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போனாலே அங்க ஒருத்தவங்க செத்து கிடந்தான் தெரியுமா அந்த வீட்டுல இருந்து ஒரு லேடி வந்துட்டு உள்ள போறாங்க ஆக்சுவலி அந்த வீட்டுல ஒரு ஹோட்டல் செஃப் தான் இருந்திருப்பாரு அந்த செஃப் இறந்து போன விஷயத்தை பார்த்து அந்த லேடி ஊனு கத்த அடுத்த சீனே அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க இந்த நியூஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா அது பெரிய ஹோட்டலுடைய ஒரு செஃப் இந்த நியூஸை நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரங்க கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோயின் எதுக்கு அந்த போலீஸ்காரங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினோட அந்த கில்லர் வந்துட்டு வந்திருப்பான் தெரியுங்களா அப்ப ஹீரோயின் கூட அந்த ஷூ வச்சுட்டு போயிருப்பா இல்லையா கில்லர் அதனால அந்த ஷூல ஏதாவது கைரேகை கிடைக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த போலீஸ்காரங்க கிட்ட அந்த பாக்ஸை கொடுத்துருப்பாங்க அதை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோயின் கிட்ட வருவான் அப்ப ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வர அப்போ ஹீரோயின் கிட்ட அந்த பாக்ஸையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு ஓகே நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க திடீர்னு அந்த போலீஸ்காரன் என்ன நினைச்சான்னு தெரியல நம்ம ஹீரோயினை வாங்கல நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா இது பேசி பழகி இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல அதுக்குள்ள இவன் டிராப்லாம் சொல்றானே இல்ல பரவாயில்லங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகல திடீர்னு ஒரு கை வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இருக்க ஹீரோயின் செம்மையா பயந்துடுறாங்க பார்த்தா அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் இப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை பற்றி செம்மையா திட்டுறாங்க ஹே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அந்த கில்லரை பத்தி நீ கண்டுபிடிக்கனாலும் சரி தேடணும்னாலும் சரி நான் தான் வரேன்னு சொல்லியிருக்கல தனியா போனா உனக்கு ஆபத்து உனக்கு இது கூடமா புரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஹீரோயின் அப்படியே லவ்ஸோட நம்ம ஹீரோவை பாக்குறாங்க பரவாயில்லடா நம்ம மேலே இவனுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கதான் செய்யுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கூட அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கும் வந்து சேர்றாங்க ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய நிலைமை தான் காமிக்கிறாங்க ஹீரோ என்னதான் வந்துட்டு ஒரே ஆஃபீஸ்ல அவன் ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு இங்க நம்ம ஹீரோயினோட நிலைமை தான் காமிக்கிறாங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்காங்கன்னு தான் பேரு ஆனா நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேன்றாரு நம்ம ஹீரோயினோட ஃபீலிங்ஸ் சுத்தமா புரிஞ்சுக்கிறது கூட கிடையாது நம்ம ஹீரோ இதனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப டென்ஷனா நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்துக்கிட்டு சரியான ரோபோட்டிவன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க ஸோ அந்த இவர் இருக்கா தெரியுமா ஹெட் அவங்க கூட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த ஹெட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம்ன்றது தெரியல இவங்க ரெண்டு பேர் பேச்சுவாக்கில் அப்படியே புருஷ முன்னாடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆள் வந்துட்டு புதுசா எடுக்கிறதுக்காக இருப்பாங்க அப்ப வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களுடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்க ரெஸ்யூம் பார்த்துட்டு அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட அம்மா தான் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு குஷி நான் உன்னை எப்படி பழி வாங்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்க அந்த பழைய லாயர் ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா அதை காலி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களால வாடகை கொடுக்கறது கூட காசு இல்லை இல்லையா ஸோ அதனால வந்துட்டு அதை காலி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் சரி ஹீரோ வீட்லயே எத்தனை நாள் ஓசிலே சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமான் வாங்கலான்னு போனா நம்ம ஹீரோவும் அங்க இருக்கான் என்ன நீங்க இங்க அப்படின்னு கேட்டா உனக்கு சமைச்சு போட வேணாமா அதனால மளிகை ஜாமான் வாங்க வந்தேன்னு சொல்ல என்ன நீங்க என்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்க சரி ஓகே இந்த மாசம் ஃபுல்லா நீங்க வந்துட்டு என்ன மளிகை ஜாமான் வாங்குறீங்களோ அதை வாங்கிக்கோங்க அதுக்கு நானே பே பண்றேன் ஓகேவான்னு சொன்னேன் ஹீரோக்கு கை கால் புரியவே இல்லை ஒரு மாசத்துக்கு ஹீரோயின் மளிகை ஜாமான் எடுக்க சார் ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஆட பாவி என்கிட்ட காசு இல்லாத நேரத்துல
இந்த மாதிரி பண்றானேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நாட்கள் கடந்து வருது. கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுல ஒரு லெட்டர் ஒன்னு இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஹீரோயின் வந்துட்டு எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி இத்தனை நாள் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து கிளம்பிருப்பாங்க. சோ ஹீரோ அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த வீடு ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட நினைப்பாதான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு எங்க பார்த்தாலும் ஹீரோயின் இருக்கிற மாதிரியே தான் நம்ம ஹீரோக்கு தோணுது. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ரூமுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு கூடவே இருந்த அருமை தெரியாது இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் அந்த அருமை தெரியுது. ஒன்னா சேர்த்து சமைக்கிறது, ஹீரோயின் முன்னாடி உட்கார்ந்துருக்க மாதிரியே வந்துட்டு நினைக்கிறது, இதே மாதிரி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட ஜாபை போயிட்டு ஹெட்டு கிட்ட போயிட்டு நான் ரிசைன் பண்றேன்னு சொல்ல ஹெட்டுக்கு சமக்கவும் வருது. என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஆமா நான் தனியா ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட வீட்டையே நான் ஆஃபீஸா மாத்த போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் முகத்துல சிரிப்பெல்லாம் வருது. அப்படியே வீரன் நட போட்டு அவனோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க. இப்ப ஆப்போசிட்ல லீ வந்துட்டு இருக்கதை பார்த்து லீய ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு என்னமோ எக்ஸ்லவர் கிட்ட பேசுற மாதிரி, லீ உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட வீட்டையே நான் ஆஃபீஸா மாத்த போறேன், எனக்கு லாயர்ஸ் நிறைய தேவைப்படுது, அதனால அப்படின்னு சொல்ல லீ வந்துட்டு என்ன அதனால நான் இருக்க ஜாபை விட்டுட்டு உங்ககிட்ட வர சொல்றியா என்னன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்டோன்னே, நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லல, நான் ஜஸ்ட் இதை சொன்னேன், சரி ஓகே இது சீக்கிரட்டா இருக்கட்டும், ஓகேவா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போவ. லீக்கு குழப்பமா இருக்கு, இவன் என்ன வேலைக்கு கூப்பிடுறானா இல்லை வேணான்னு சொல்றானா புரியலேன்னு சொல்ல ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வீட்டையே வந்து பாத்தீங்கன்னா சோ வந்துட்டு லாயர் ஆஃபீஸா நம்ம ஹீரோவே வந்துட்டு மாத்திட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த ஹெட் என்ன பண்றாரு, ஹீரோவோட வீட்டுல என்னதான் நடக்குதுன்றதை போய் பார்த்தா ஹீரோ வந்துட்டு பக்காவா அவனோட வீட்டை லாயர் ஆஃபீஸாவே மாத்திட்டான். சோ ஹெட்டும் இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்து, இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு அவனுடைய வீட்டையே லாயர் ஆஃபீஸா மாத்திட்டான், என்னோட ஜாபையும் நான் ரிசைன் பண்ணிட்டு ஹீரோ கீழே ஒர்க் பண்ண போலான்னு நான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கும் தான் ஆசை, ஆனா அவன் என்ன சேர்த்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல ஹெட் என்ன சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாதவா, நான் உன்னை கூட்டிட்டு போய் அவனோட ஆஃபீஸ்ல நான் சேர்த்துக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட் வீரப்பா என்ன பண்றாரு, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை கூப்பிட, ஆனா அவன் சேர்த்துக்க மாட்டானே அப்படின்னு சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சேர்த்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயினோட நிலைமையை பார்க்கலாமா. 6 மாசமா நம்ம ஹீரோயினோட லாயர் ஆஃபீஸும் இல்ல. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு கராத்தே கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க பிரெக்னெண்டா இருந்தனால அந்த டைம்ல கராத்தே கிளாஸ் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த கிளாஸை எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அந்த கிளாஸை எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோடைய வீட்டை விட்டு தான் வந்திருப்பாங்களே தவிர, ஆனா நம்ம ஹீரோடைய ஃபீலிங்ஸ் இன்னும் அந்த 6 மாசமா அதிகமாயிட்டே தான் இருக்கு. 6 மாசத்துல ஒரு தடவை கூட நம்ம ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணவே இல்லை. ஸோ வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னோட லவ்வரை கூட போய் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை தெரியுமா, ஒரு லாயரா இருந்துகிட்டு நான் இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயினோட கண்ணு அப்படியே திடீர்னு வந்துட்டு 1000 வாட் பல்ப் மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்து நீ ஏன் என்கிட்ட சொல்லாம போனேன் அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இப்ப என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, தெரியலையா உங்களுக்கு இந்த கோட்டை பார்த்தா, என்ன ஆயமா வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாள் நான் குடிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல, நம்ம ஹீரோயின் நீ குடிச்சிட்டு 1000 விஷயம் சொன்னேன், இதுல என்ன விஷயம் நான் சொல்றது ஹீரோ உடனே வந்துட்டு நீ என்கிட்ட வேலை செய்ய நான் உன்ட்ட சொன்னேன் தெரியுமா, இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட வீட்டில் வந்துட்டு நான் லாயர் ஆஃபீஸா மாத்திட்டேன், அதனால எனக்கு லாயர்ஸ்லாம் தேவைப்படுறாங்க, நீ வரியா வேலைக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இல்ல வேணாம் நான் வரல, ஆக்சுவலி என்னுடைய லாயர் ஜாபே வந்துட்டு போயிடுச்சுன்னா நான் அந்த லாயர் ஆஃபீஸை எடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு மனசே விட்டு போச்சு, அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு உங்க கூட வந்து அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்து நான் வெளியே வந்துட்டேன், என்னால அதை தாங்கிக்கவே முடியாது, அதனால நான் வரலன்னு சொல்ல இப்ப ஹீரோ உடனே ஹீரோயினை நிப்பாட்டி, நீ அந்த பொண்ணு கிடையவே கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப எவ்வளவு நீ வந்துட்டு போல்டா இருந்த பொண்ணு, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற, நல்லா யோசிச்சு சொல்லணும். இப்ப ஹீரோயின் உருண்டு பரண்டு யோசிக்கிறாங்க, ஹீரோட்ட வேலைக்கு போலாமான்னு. ஏன்னா அவங்க மனசுல ஹீரோ வேற இருக்கா இல்லையா, போனா வந்துட்டு எப்படியா இருந்தாலும் மறுபடியும் லவ் பண்ற சிச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டு சரி கடைசியா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பேக்லாம் பேக் பண்ணிட்டு வெளியே வந்தா, ஹீரோ கரெக்டா காரை வச்சு நின்றுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு சொல்லிட்டு வா, நானே உன்னை கூட்டிட்டு போற வீட்டுக்கு, வெல்கம் டு அவர் ஹோம் அண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படி ஒரு குஷி. நம்ம ஹீரோக்குமே குஷியா தான் இருக்கு, ஆனா மனசுக்குள்ள வச்சிருக்காங்க, வெளியே காமிச்சுக்கல. அப்படியே நம்ம ஹீரோயினும் ஜாலியா நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வர அப்படியே பேன்னு எல்லாருமே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு லீ, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெட் எல்லாருமே அவங்களுடைய போஸ்டர் டிசைன் பண்ணிட்டு ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமா ஒத்தே வரல. ஹெட் வந்துட்டு ஹே நீ தானே அந்த கொலக்காரின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் டே கிளவா கொலக்காரின்னா சொல்லாத, நான் ஒன்னும் கொலக்காரி கிடையாது, நான் தான் வந்துட்டு என் மேல ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் இது ஆயிட்டல விடுதலை ஆயிட்டல அப்படி என்னன்னு சொல்ல இப்போ எல்லாருமே சேர்ந்து செம்மையா கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ இது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டா, அமைதியா இருங்க அப்படின்னு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஆமா செல்லுவோமா நம்ம போய் தனியா போய் ரூம்ல பேசலாம்னு சொன்னேன், முதல்ல உன்னதாண்டா வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அவரோட ஃப்ரெண்டை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு என்னோட வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, டேய் உனக்கான இங்கே தான்டா வெயிட் பண்ணுவேன் எத்தனை நாள் ஆனாலும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஃபீல் பண்றான், ஆக்சுவலி இவனை பார்க்க எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம்ன்றதான் தெரியல. இங்க ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மறுபடியும் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்ததுனால நல்லா கும்தல கிடைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டெல்லாம் போட்டு செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓகேடா இதுக்கப்புறம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் லவ்ஸ் தான் ஓகேவா செம்ம ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நைட் ஆயிடுது, இன்னுமே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வெளியே தான் இருக்காமல இருக்கு. பாவம் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியே வாக்கிங் போலான்னு வர, அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு டே ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா, தயவு செஞ்சு மன்னிச்சுடா
பண்ணான்னு கேட்க அப்படியே கட் பண்ணா ஒரு பார்க்ல உட்காந்து நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் பண்ண தப்புக்காக நான் சாரி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள யாரோ ஒரு 2-3 பசங்க சிகரெட் குடிச்சு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு காலிலே போட்டுட்டு போவா. அந்த பசங்க யாருன்னு பார்த்தா ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு அந்த இது ப்ராசிக்யூட்டரா இருக்கிறப்போ ஒரு பையனை வந்துட்டு திட்டிருப்பார் இல்லையா, ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு செமையா பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கூட திருந்துன்னு சொல்லிட்டு திட்டிருப்பார் இல்லையா, அந்த பையன் தான் அது. ஹீரோ பார்த்தோன்னே செமையா கோவமாயிராரு. ஏன்னா நீ இன்னுமாடா திருந்தல, இன்னும் இந்த மாதிரி தான் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு டேய் வாய மூடுறா, அவனுங்களே தடியா இருக்கானுங்க பாக்குறதுக்கு சொல்ல நம்ம ஹீரோ ஓவரா வாய விட்டோன்னே இப்ப அந்த பசங்களுக்கும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஹீரோக்கும் சண்டையே வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா அவனுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கனால சுத்தி வலிச்சு செம்மையா சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது அந்த சண்டை எவ்வளவு காமெடியா இருக்குன்னு பாருங்களேன். முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு கடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும். லாஸ்டா அவனுங்க 6 பேர் இருந்ததுனால அவனுங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டானுங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் ஒரு ஓரமா தூக்கி போட்டு போவ. இப்பதான் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாதிரி ஒன்னு நினைச்சு பாக்குறோம். ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் ஹீரோடைய எக்ஸ் லவர் கிட்ட லவ் சொல்லலாம்னு போயிருப்பான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு லவ் சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி செம்ம ஷாக் ஆகும். ஸோ தான் லவ் பண்ற பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டை லவ் பண்றான்னு இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஸோ இவனும் என்ன பண்றான், இவனோட ஃபீலிங்ஸை வெளியே சொல்லாம அப்படியே வந்துட்டு அடக்கிக்கிறான். பட் என்னதான் இருந்தாலும் தான் லவ் பண்ற பொண்ணு ஆப்போசிட்ல வேற ஒரு பையன் கூட, அதுவும் நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்த்தா யாருக்கு தான் கஷ்டமா இருக்காது. ஸோ ஒவ்வொரு நாளும் இவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கும் அதாவது எக்ஸ்ல வரைக்கும் ஒரு நாள் 2 பேருக்குமே சண்டை வருது. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை யூஸ் பண்ணிக்கிட்டானா என்னன்றது தெரியல சம்திங். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நம்ம ஹீரோ கூட அவங்க எக்ஸ் லவர் கூட வேற ஒரு பையனை பார்த்துருப்பாங்களே, அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இதனால தான் அந்த எக்ஸ் லவரை கூட நம்ம ஹீரோ மன்னிச்சிட்டாரு. ஆனா அவனுடைய ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம ஹீரோவால மன்னிக்கவே முடியல. இந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடா மச்சான், நான் வந்துட்டு ஒரு சின்ன சபலத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், ஆனா நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஆனா அதை பத்தி எல்லாம் வெளியே காமிச்சிக்காம எதுவுமே சொல்லாம அங்க வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை மட்டும் திரும்பி பார்த்துக்கிட்டு அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கா நினைச்சு பாக்குறேன். என்னன்னா ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் லவர் பொண்ணு இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் காலேஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒன்னா தான் முடிச்சிருப்பாங்க இவங்க 3 பேரும். அப்படி இருக்க கூட தன்னுடைய ஃப்ரெண்டே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டானோடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அந்த அடிப்பட்ட காயத்தோட வீட்டுக்கு வர ஹீரோயின் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. என்ன மூஞ்சில என்னமோ இருக்கு, என்ன யார் கூட சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயின் வந்துட்டு மருந்தெல்லாம் வச்சு விடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டோடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு மருந்தை மட்டும் நீ வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாரு, நல்லா தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஹீரோவை ரசிச்சிட்டு இருக்காங்க. சரி இப்பதான் என்னோட லவ்வ புரிஞ்சுக்க போறியோ தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. மறுநாள் ஹெட்டும் லீயும் ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்படி வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு வராங்க. என்னன்னா ஹெட் நம்ம ஹீரோ வரப்ப நடுவு இதுல வந்துட்டு ஹால்லே படுத்துக்கிட்டு இங்க பாருடா, நீ வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டை ஜாப்ல சேர்த்தாதான் நாங்கெல்லாம் இருப்போம், இல்லைன்னா நான் இங்கே தர்ணா பண்ணுவேன், நான் இங்கே வருஷம் ஃபுல்லா படுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, சரி ஓகே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனையும் வேலைக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நியூஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலோடைய செஃப் இறந்தா தெரியுமா, அந்த நியூஸ் தான் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஒரு ஷாப்புடைய வெளியே நின்று அந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த செஃபுடைய வீட்டுல ஒரு பொருள் ஒன்று காணாம போயிடுச்சு, மேபி திருட வந்தவங்க அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவரை கொலை பண்ணிட்டு போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நின்று போலீஸ்காரன் பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தவனை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் எல்லாருமே. இவன் யாருன்னா அந்த செஃபுடைய வீட்டுக்கு டெலிவரி பண்ண வர பையன் போல இருக்கு. அவனை அரெஸ்ட் பண்ண இதோட இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் லவ் யூ ஆல். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.